ஒலிம்பிக்ல இந்தியா ஏன் நிறைய மெடல் வாங்கல? Think like with 1.42 billion population in India, ஸ்போர்ட்ஸ்னாலே கிரிக்கெட் தான். my point of view, definitely not. Velo India program இருக்குது, like அந்த ஸ்போர்ட்ஸில் போய்ட்டு you can create your profile there. நீ இப்போ இந்த அத்லீட்டாக இருக்கேன், இங்கே இருக்கேன், what is your profile, what you are doingங்கிற மாதிரி இது பண்ணால் when your talent is good, you get picked up from it and you will be sponsored. எல்லாத்துக்கும் சின்னதுலேருந்து ஃபேவரேட் ஸ்போர்ட்ஸ் ஹீரோ யாருன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயராக தான் இருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் மோர் கமர்ஷியலைஸ்டு ஸ்போர்ட். we are seeing ஒரு கம்ஃபர்டபுள் ஜாபை விட்டுட்டு ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப்? நம்மளோட பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் அர்ஜ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ உள்ள அப்ரோச்சே நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, விமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. பட் டியூ டு தேர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு ஃபேமிலி நீட்ஸ்க்காக அவங்க பேஷனை விட்டுட்டு they'll end up doing some job. It is highly impossible. நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், at the same time ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். விளையாடுறதுலாம் டைம் வேஸ்ட்டு, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸோட மைண்ட் செட். ஸ்கூல் விட்டு வந்த உடனே we used to go play நெய்பர்ஸோடு போய் விளையாடுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் தட் we remember. ஸ்கூல் விட்டு வந்தால் ஆல் வீக்கெண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா அந்த மொத்த கேங்லேயே ஒருத்தர் 2 பேர் ஒரு பேட் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இந்த மைண்ட் செட் கிடையாது. ஸ்டெபிலிட்டியை ட்ரீம்க்காக விட்டு கொடுக்கறது ஈஸி இல்லை. ஒரு கம்ஃபர்டபுள் ஜாபை விட்டுட்டு ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப்? ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷின். என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆஸ்க்ட் திஸ் கொஷின். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஜாபை விட்டுட்டு ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா, why now, what are you going to do? ஒரு ஸ்டேபிளான ஜாப் இருக்குது, கார்ப்பரேட் லைஃப் என்ஜாய் பண்ணியாச்சு, யூ ஹவ் கெயின்ட் யுவர் ஒர்க் ஸோ ஹார்ட், இப்போ போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாட் யூ கோயிங் டு டூ, will it be successful? ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ப்ளஸ் என்கிட்ட நானே என்கிட்ட நிறைய கேட்டுக்கிட்ட கொஷின் இது தான். 10 years நீங்கள் ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க, யூ ஹவ் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் வேர் யூ ஆர் நவ். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் தெரியாத விஷயத்தை கற்றுக்கிட்டு வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் ஸோ ஃபார், மெனி திங்ஸ் யூ ஹேவ் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஓவர் அண்ட் ஓவர் ஐ திங்க் ஒரு ஜில்லியன் டைம்ஸ் எனக்குள்ளே நான் கொஷின் கேட்டுகிட்டே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோடய பார்ட்னருக்கும் லைக் வி ஹேட் அ ஸ்ட்ராங் அர்ஜ் டு கிரியேட் அவர் ஓன் பிராண்ட். ஸோ நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுல வந்து வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் போத் ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரம் பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் வி வர் திங்கிங் ஓகே நம்மளோட பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் அர்ஜ் இருந்துகிட்டே இருந்தது. தட்ஸ் தி மெயின் ரீசன். ஸோ தென் வி ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச். ஓகே என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வி ஸ்டார்டட் டூயிங் ரிசர்ச். ஸோ அப்போ பண்ணும்போது 2 பேர்த்தோட காமன் பேஷன் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ எங்கே ட்ராவல் பண்ணும்போதும் சரி, மை ஹஸ்பண்ட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ட்ராவலர். ஸோ எங்கே ட்ராவல் பண்ணும்போதும் அந்த ஐட்னரி பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி புதுசாக இருக்குது, லைக் வி வர் நாட் எக்ஸ்ப்ளோர்ட், நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஒரு புது பிளேஸ்க்கு போகிறோன்னா வாட் ஆர் தி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் தேர்ன்ட்டு தட் இஸ் ஒன் காமன் திங் வி யூஸ் டு டூ இன் ஆல் ட்ரிப்ஸ். ஸோ அந்த இது வந்து ஸோ 2 பேர்த்தோட காமன் பேஷன் பார்த்திங்கன்னா வி ஹேட் ஸ்போர்ட்ஸ். தென் தட் வாஸ் தி திங். ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஓகே ஸ்போர்ட் இஸ் ஆர் பேஷன், ஸோ வி வாண்டட் டு பர்சியூ அவர் பேஷன். இட் வாஸ் அ வெரி டஃபஸ்ட் டெசிஷன். பட் தென் எஸ் இதை போய் ட்ரைவ் பண்ணணும், வி ஹாவ் டு கிரியேட் அ பிராண்ட் ஃபார் அவர் செல்ஃபுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பேர்த்துக்கும் தோணிட்டு இருந்தது. அண்ட் ஒன் ஃபைன் டே ஐ திங்க் வி ஹவ் மேட் அ சாய்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ வாலண்டியராக நம்மளை அந்த அன்கம்ஃபர்டபுள் இடத்துக்குள்ளே போடும்போது தான் நமக்கு என்ன விஷயம் பண்ண முடியும், நம்ம எவ்வளோ பொட்டென்ஷியலோடு இருக்கோங்கிறதே தெரிய வருது. கரெக்டாக? வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ 2 பேரும் ஒரே டைமில் வெளியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களா ஆர் ஹவு? நோ வி ஹவ் நாட் பிளான் லைக் தட். இப்போது நான் வந்து லைக் as you know லைக் உங்களோட பிஸ்னஸ் மாதிரியே ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப். ஐ திங்க் நான் அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். பிகாஸ் லைக் ஐ பின் இண்டிபெண்ட் ஆல் த்ரூ மை லைஃப். சைல்டுஹுட்லேருந்தே பார்த்தீங்கன்னா லைக் ஐ பின் அ வெரி ஆக்டிவ் கிட், பட் போர்டிங் ஸ்கூலில் இருந்தேன். ஸோ ஐ பின் குவைட் இண்டிபெண்ட் ஃப்ரம் மை சைல்டுஹுட். ஸோ என்னை எப்படி மோல்ட் பண்ணிக்கணும், ஹவ் ஐ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப், நான் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது சின்னதுலேருந்தே நோயிங்லி ஆர் அனோயிங்லி போர்டிங் ஸ்கூல் ஹட் டாட் மீ. ஸோ அந்த விஷயம் வரும்போது ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் ஒரு கிட் வந்ததுக்கப்புறம் ஈவன் ஆஃப்டர் அ கிட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். பட் அந்த அர்ஜ் வந்து கிட் வந்ததுக்கப்புறம் வந்து டு பேலன்ஸ் அ கார்ப்பரேட் லைஃப் வித் அ கிட் வித் அ நியூ பார்ன் வந்து வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த பாயிண்டில் வந்து ஐ வாஸ் திங்கிங் ஓகே நவ் இஸ் தி டைம். நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை கிட், ஒன் திங் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது யூ ஹாவ் டு
put so much effort. Scratchலேருந்து ஆரம்பிக்கணும் is one hurdle that I already had. But I'll be my own boss. ஸோ ஐ ஹாவ் சம்திங் டு சே மை ஓன், ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கும் வி வாண்டட் டு டூ சம்திங். அண்ட் ஃபேமிலியோட இதுவும் இருந்தது. ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது தே ஆல்வேஸ் டோல்ட் ஓகே கம் அண்ட் டேக் ஓவர் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ தே ஹவ் ஒர்க்ட் ஹார்ட், தே ஹவ் கிரியேட்டட் சம்திங். ஸோ நம்ம நேம் சொல்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ கிட் என்னோட ஃப்ரீடம் என் கையில் இருக்கணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட். லைக் நான் சொன்ன மாதிரி சின்னதுலேருந்தே வந்து ஐ மேனேஜ் மை ஃபினான்ஸ். என்ன பாக்கெட் மணி எனக்கு தராங்களோ ஸோ ஐ யூஸ் டு ரன் த மந்த் ஆர் ஐ மேனேஜ் மை ஃபினான்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் இருந்தது. அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் கிராஜுவேஷன் ஆன உடனே கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிறோம், வி காட் இன் டு அ ஜாப். அண்ட் அதில் இருந்தும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தட் ஐ ஹேட். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அது அப்போ தான் ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்க ஆரம்பித்தோம். திஸ் வாஸ் அ தாட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸாக பண்ணணுங்கிறது ஒரு தாட்டாகவே இருந்தது. ஆஃப்டர் அ பேபி ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாயிண்டில் ஐ ஹேட் அன் ஆப்ஷன் ஆஃப் டேக்கிங் செபாட்டிக்கல். ஓகே. ஸோ ஒரு செபாட்டிக்கல் லீவ் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி 1 இயரில் டியூரிங் மை மெட்டர்னிட்டி ஐ திங்க் ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டோம். அந்த பிரேக்கை வந்து ஐ டுக் ஃபார் தி ரிசர்ச். ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டோம் முன்னாடி. There are a lot of sport activities. இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே வந்து you can't start everything. You have to start with one, construct it from there அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அப்போ என்ன ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து we took a study. என்ன ஏரியாவில் பண்ணணும், எப்படி பண்ணணும், வாட் ஆர் தி காம்படிட்டர்ஸ், அவங்க எப்படி பண்ணுறாங்க, how are we going to be different from others. ஸோ அந்த விஷயம் எல்லாம் அந்த டைமில் we took. And rejoin பண்ணதுக்கப்புறம் I took a sabbatical leave. Then we started the construction. ஸோ முடிச்சுட்டு செபாட்டிக்கல் முடியும் போதே the branch was functional. First store வந்து was functional. Then it gave me a lot of confidence. ஓகே நான் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டேன். My dream was alive and it was happening and it was going really well. அண்ட் நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் இருந்தது. டவுட்டாக இருந்த கொஷின்ஸ் எல்லாமே ரியாலிட்டியாக மாறும்போது பீப்புள் ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங். அண்ட் அது ஒரு இட் கேவ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ குவிட் மை ஜாப். செபாட்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ புட் மை பேப்பர்ஸ். தென் 1 இயர் முடிச்சுட்டு ஆஃப்டர் 1 இயர் எங்களோட 11th மந்தில் வி கன்ஸ்ட்ரக்டட் ஆர் செகண்ட் பிரான்ச். ஸோ அந்த டைமில் மை ஹஸ்பண்ட் குவிட் ஹிஸ் ஜாப் and we started working together. Adu varikume like he was working offline with me, like parallel with his job and Colosseum he was supporting me. First year mudivula second branch பண்ணும்போது he quit his job and both of us started working in the same office. So that's how it went. Like ரெண்டு பேரும் parallel பண்றது I think it is not a viable option நினைக்கிறேன். நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலில் வளர்ந்துட்டு ரெண்டு பேரும் ஜாபை சேம் டைமில் குவிட் பண்ணிட்டு ஒரு புதுசான விஷயத்துக்குள்ளே போகிறது வந்து ஐ திங்க் தட் வில் பி அ டஃபஸ்ட் டெசிஷன் நினைக்கிறேன். பட் திஸ் ஒர்க் ஃபார் அஸ் and thanks to all this sabbatical and corporate culture நினைக்கிறேன். So I mean luckily I had all that support from my office also, my colleagues also. So that was one good thing that happened to me. இப்போ இந்த சிஇஓ கௌசல்யா ஒரு ஆண்டர்பிரனர், தைரியமான ஒரு பெண் எங்களுக்கு தெரியுது. பட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, சின்ன வயசுல இருந்த கௌசல்யா எப்படி இருந்தாங்க? வாஸ் தேர் எனி இன்சிடென்ட்ஸ் வேரன் யூ தாட் ஆஸ் யூ ஹவ் கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஃபேமிலி, அதுக்கான விஷயங்கள் எதுவும் இருந்ததா? ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஜாபுக்கு போனீங்க? I think இந்த கொஷனை யோசிக்கும் போது ஐ மீன் கோயிங் பேக் இன் இயர்ஸ் அண்ட் மாறது வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ லைக் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே பிஸ்னஸில் இருந்தாங்க. மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியிலும் அத்தை மாமா ரெண்டு பேருமே ஆர் ஃப்ரம் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். அண்ட் எவ்ரிபடிஸ் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. தே ஹேவ் தியர் ரொட்டீன், ஆஃபீஸ் போகணும், பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்னோட கசன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கல்ச்சர் எப்படி இருக்குன்னா என்னோட சைட் ஆஃப் சிட்டியில் வந்து ஓகே 2 டிகிரி 3 டிகிரி படிப்பாங்க. மை கசன்ஸ் வேர் கெட்டிங் மேரிட். எல்லாருமே காலேஜ் முடிச்சோடனே nobody had a work experience at all. Most of them அந்த டைமில் இப்போ நான் காலேஜ் முடிச்ச டைமில் வந்து most of them ஓகே அடுத்தது என்ன மேரேஜ், தட் இஸ் தி ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் தட் வி ஹேட். பட் அந்த இதில் வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட். அதில் வந்து போத் அப்பா அம்மா வந்து நான் படிக்கும்போதே வந்து ஓகே படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு ஒர்க் அட்லீஸ்ட் நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைமே பை பண்ணியிருந்தேன். ஐ நெவர் நியூ ஐ வில் ஒர்க் ஃபார் 10+ இயர்ஸ். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். தட் வாஸ் நெவர் பாயிண்ட் அந்த டைமில். ஐ டோல்ட் ஓகே ஆல் ஐ வாண்ட் இஸ் படிச்சுட்டேன், ஐ
காட் கேம்பஸ் பிளேஸ். எனக்கு அட்லீஸ்ட் நான் 2 இயர்ஸ் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட்டாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் மெயினாக சப்போர்ட் தான், பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் இஸ் த மெயின் திங். அம்மாவும் வந்து படிச்சுட்டு ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து வாஸ் நெவர் an option to my mother. Okay, whatever you like, you start doing it, and they started believing in me. Okay, நான் சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுக்கும் போதும் எனக்கு என்ன வேணும் வேண்டாம்னு சொல்றது வந்து I was very very clear, and they also ஒரு few instanceல வந்து அது they started believing it. Okay, அவ கரெக்டாக டிசைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு they gave that freedom. So that was the main thing. நான் ஏன் ஒரு ஒர்க்குக்குள்ளே போக ஆரம்பித்தேன். தென் ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகும்னு பார்க்கும்போது ஈவன் தி ஏஜ் ஆஃப் 50-60 அவங்களாம் வரும்போது they will be like so passionate in their work. காலையில் இருந்துச்சு இன்னைக்கு உடம்பு முடியல or I'm sick, I have that இதுன்னு இருக்காது. that always their business would be priority. at the same time family ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. that was அது பார்க்க வந்து I have to be that அப்படிங்கிறது வந்து they were infusing in me in their day to day life. so அந்த டிரான்சிஷன் வந்து எனக்கு நான் இப்படி தான் பிளான் பண்ணி பண்ணேன்னு கிடையாது. I think it gave a lot of confidence. what they were doing, I started doing it. so அவ்வளவுதான். just I think ஒரு replicate பண்ண லைக் ஒரு மிமிக் பண்றது தான், பேரண்ட்ஸை பார்த்து அப்படியே கத்துட்டு போறது தான் நினைக்கிறேன். so that is how I started working. then ஒரு brand creation, and my, as I told you, என்னோட பார்ட்னர் வந்து is a very very supportive husband. He's my very good friend. so அதனால whatever decision or whatever thing I ask ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக தான் எப்போவுமே ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். of course like there will be lot of disagreements also but then like he was very supportive. so நான் சின்ன சின்ன decisions சொல்லும்போது வந்து he encouraged me a lot to pursue even after a kid. okay, do this thing. and first branch manage பண்ணும்போது he was working as you know, so I'll be there the full time. full operations-யும் பார்த்துக்கிறது, entire branch run பண்றது அத்தனையுமே வந்து which is very very new to me. I have not met a customer face to face. so எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து it has molded me to where I am now. of course இல்லையா, பிகாஸ் நம்ம வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ட்ரிவனாக இருக்கணும், நிறைய ஆம்பிஷியஸாக இருக்கணும் அப்படின்லாம் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் வே ஆர் த பெஸ்ட் வே டு டூ இஸ் show them, yes, not to tell them all the time. and I think your parents have shown that, yes, what to do. very true. அந்த டைம்ல as it like ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்ட்டா எதுக்கு இவ்ளோ ரூல்ஸ், why I have to do, ஒரு லீவ் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் லைக் ருட்டீன்னா ருட்டீன், டைம்னா டைம், யூ ஹேவ் டு டூ இட்ங்கிறது வந்து when you grow up, when you start managing yourself, ஒரு பொண்ணுக்குன்னு ஒரு ஃபேமிலி வருது, you have to manage all thatங்கும் போது that plays an important part. அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தது வந்து plays a greater role. தோத்துருவோமோன்னு பயந்துட்டு தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து தோல்வி தான் உங்களுக்கு புது ஸ்ட்ரென்த்து தரும். தோத்துருவோமோன்னு பார்க்கும்போது இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? ஆக்சுவலி லைக் தோற்றுருவோமோன்னு பயம் ஆக்சுவலி இருக்குது. நான் அது கம்ப்ளீட்டாக இல்லவே இல்லை, நம்ம பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கல. பட் தோற்றுருவோங்கிற பயம் வந்து இப்போ இருக்குது. பட் அந்த பயம் நம்மளுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்க்க ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் என்ன க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க, வாட் அண்ட் ஆல் ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடுவோம். அண்ட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த ஓகே நம்ம இதே ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கோமா, எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும், வாட் வாஸ் த லேர்னிங்ஸ், அதை எடுத்து நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ராப்ளம் வரும்போது தான் யோசிப்போம். ப்ராப்ளமே இல்லாமல் ஸ்மூத்தாக பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சுவலி இம்ப்ரூவே ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம வேல்யூஸை மறந்துடுவோம், நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோம். அண்ட் நம்ம பேஷன் சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு, ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ், நீங்கள் உங்களோட லிவிங் இதை வச்சு தான் பண்ணுறீங்க. அதையும் தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கணும், இந்த ஹவவர் யூ க்ரோ பிக், இந்த கோர் வேல்யூஸ் எல்லாம் என் கம்பெனியில் இருக்கணும், இது எல்லாம் தான் நான் என் கஸ்டமருக்கு தரணும்னு கொடுத்த ப்ராமிசஸை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த மொமெண்ட்டை ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு சர்டன் அளவு பயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இதை பண்ணால் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோன்னு யோசிச்சா தான் இன்னும் கேர்ஃபுல்லாக நம்மளோட தாட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு புது டெசிஷன் பண்ண போகிறேன், இந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஒரு புது பிரான்ச்சை நான் இப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணால் நான் தோத்துடுவேன் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம இவாலுவேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது தோக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அது ஆக்சுவலி தோக்குற விஷயத்தை யோசிச்சா தான் நான் அதை எப்படி வின் பண்ண முடியும்னு யோசிப்பேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட மேஜர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ரொம்ப கஷ்டம் வரும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப டிஜெக்ட் ஆகி உட்காருவோம். பட் அடுத்த நிமிஷம் நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா இதுலேருந்து எப்படி வெளியே வருது, இது யாராவதுக்கு வந்திருக்கா, லைக் ஐ வில் ட்ரை டு கனெக்ட் வித் பீப்புள், லைக் ஐ எம்
வெரி குட் வித் பீப்புள். ஆக்சுவலி எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து ஹாஸ்டல்ல இருந்து ஆரம்பிச்சங்காட்டி, போர்டிங் ஆரம்பிச்சங்காட்டி, லைக் மை லைஃப் வாஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சுற்றி எப்பவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஸ்கூல்ல இருந்து இப்போ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் அ ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஃப்ரெண்ட் தட் ஐ கேம் அக்ராஸ். அட்லீஸ்ட் நான் ஒரு ஹாய் பாயாவது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க ஃப்ரம் ஸ்கூல் டில் டேட் ஆல் மை கெரியரில். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது சடனாக ஓகே இது யாராவது எனக்கு சொல்லியிருந்திருப்பாங்க, யாராவது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ஜஸ்ட் கால் பேக், ஆஸ்க் தேம் ஓகே இது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க. அந்த மாதிரி சொன்ன எக்ஸ்பீரியன்ஸில் தான் யூ ஆல்வேஸ் ரிலேட் வித் பீப்புள். அவங்க கிட்ட கேட்டு அவங்க லேர்னிங் எடுத்து பண்ணுறது. அதே மாதிரி நான் கிராஸ் பண்ணி வந்த விஷயத்தில் என்னென்ன லேர்னிங் இருக்கோ அதை எடுத்துகிட்டு எப்படி நம்ம இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து we were doing it. ஏன்னா ஆரம்பித்த ஜேர்னி வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரியை வந்து புதுசாக நீ உள்ளே வரப்போகிற, எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு ஓகே பேப்பரில் யூ ஹவ் டன் அ ரிசர்ச், அது வந்து ரியாலிட்டியாக மாற்றும் போது there were so many hurdles. ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வர வந்து இட் மேட் அஸ் ஸ்ட்ராங்கர். ஒரு ப்ராப்ளமும் ஒரு ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியருமே வந்து இட் மேட் அஸ் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம எடுத்த உடனே வந்து பயமே இல்லை அப்படின்னு சொல்ல வரல, நிறைய விஷயத்துக்கு பயந்தோம். அண்ட் ஓவர் தி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் மேட் அஸ் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியர் வந்துட்டு இட் இஸ் அ வீக்னஸ்ன்னு பார்ப்பாங்க. நானுமே இதை வந்து ஃபியூவலாக தான் பார்க்குறேன். எஸ், ஸ்போர்ட்ஸை ஆக்சசிபிள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் கொலோசியம் ஸ்போர்ட்ஸோட விஷன். கொலோசியம் ஸ்போர்ட்ஸோட ஸ்டோரி என்ன? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், தென் ஸ்போர்ட் தான் அந்த ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணுறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்து there are லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஸ்போர்ட்ஸில். நிறைய ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யோசிக்கும் போது என்ன ஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது we did a research. ஸோ ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே காமன்லி பிளேட் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டாக இருந்தது. ஸ்போர்ட்ஸை ஆக்சசிபிள் ஆக்குறது தான் இந்த கொலோசியம் ஸ்போர்ட்ஸோட விஷன். இதோட ஸ்டோரி என்ன? ஓகே, ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் we started doing research. ஓகே என்ன ஸ்போர்ட் பண்ணலாம். we wanted to start with one sport and make it a successful one before stepping into a different sport ன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சோம். தென் அது பண்ணும்போது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காமன்லி பிளேட் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் காமன்லி பிளேட் ஸ்போர்ட்டாக இருந்தது. பட் அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறது வந்து we were little skeptical. ஏன்னா வந்து த்ரூ அவுட் தி டே நீங்கள் ஆப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி டே உங்களால் அந்த ஃபெசிலிட்டியை வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுக்க முடியும், கமர்ஷியலி வயபிளாக அதை பண்ண முடியும்னா there were major setback in that. ஸோ அதுக்கப்புறம் we did a செகண்ட் காமன்லி ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேட்மிண்டன் வந்துருது. தென் both of us முன்னாடி நான் சொன்ன மாதிரியே வந்து when we ஒர்க் பண்ணும்போதுமே சரி, லைக் when we travel also நிறைய ஸ்போர்ட் பிளேசஸில் வந்து நிறைய பேட்மிண்டன் அகாடமிஸ் வெளியும் பார்த்துருக்கோம். we used to go try அந்த ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு. அண்ட் நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா லைக் அது வந்து விமன் ஃப்ரெண்ட்லி பிளேஸாகவே இருக்காது. ரொம்ப பிகாஸ் ஆசச் பேட்மிண்டன் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் டார்க்கர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ஷட்டில் விசிபிலிட்டி எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணுங்கிறக்காக அந்த இடத்துக்குள்ளே போகும்போது இட் வில் பி அ டார்க்கர் என்வாயன்மெண்ட். ஸோ உள்ள அப்ரோச்சே நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, விமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வென் வி செட் ஓகே பேட்மிண்டன் எடுத்து பண்ணலாம். ஸோ வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட் பின் பிளேயிங் இன் அதர் கோர்ட்ஸை வந்து இங்கே வந்து பெட்டராக பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷனை பேட்மிண்டன் சூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் இப்போ பேட்மிண்டன் முடிவு பண்ணதுக்கப்புறம் we were setting our visions. ஓகே நான் ஓகே ஸ்போர்ட்டை இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணிட்டேன், அண்ட் நான் என்ன விஷனில் நான் இதை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதாக வந்தது. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா we will go back to our childhood. இதோட ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ கொலோசியமோட விஷன் பார்த்தீங்கன்னா மேக் ஸ்போர்ட்ஸ் accessible to all. ஸோ அதுதான் எங்களோட விஷனாக செட் பண்ணணும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி இருந்தது. என்னன்னா நம்ம சின்னதில் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எம்டி கிரவுண்ட்ஸ் இருக்கும். ப்ராப்பராக வந்து ஒரு பிளே கிரவுண்டாக இருக்காது, பட் எம்டி கிரவுண்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே we used to go play நெய்பர்ஸோட போய் விளையாடுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் தட் we remember. ஸ்கூல் விட்டு வந்தா ஆல் வீக்கெண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டைமில் என்னன்னா உங்ககிட்ட ப்ராப்பர் ஆக்சரிஸ் இருக்காது. இடம் நிறைய இருக்கும், நிறைய எம்டி கிரவுண்ட்ஸ் இருக்கும், ஆக்சரிஸ் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா அந்த மொத்த கேங்லேயே ஒருத்தர் 2 பேர் ஒரு பேட் வச்சிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் சும்மா ஓடி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் ஷூவோ ஒரு ப்ராப்பரான ஷூவோ வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கிட்ஸ் தான் வந்து அதை வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சசரிஸ் வந்து அஃபோர்டபிலிட்டி ஆஃப் தட் ஆக்சரிஸ் வந்து அது ஒரு நெசசிட்டியாக நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்காது. அன்லஸ் நீ ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் மட்டும்தான் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. ஜஸ்ட் ஈவினிங் போய் பார்க்கில் விளையாடுறதுக்கு வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஆக்சரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு 2016 அந்த டைமில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாதிரி லைக் வி வேர் இன் சென்னை. ஸோ சென்னையில் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சோம். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தால் யூ ஹேவ் என் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ். எங்கே பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்னாவது இருக்கும். அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப்
getting that product was also commercially வந்து நிறைய ஸ்டோர்ஸ் இருந்தது and you'll be able to afford the product. பட் அதை எடுத்துட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ ஈவன் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்ல இப்போ நான் இங்க இருக்கேன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டவுன் தி லைன் இருந்தால் தான் ஐ வில் பி ஏபிள் டு டிராவல் எவ்ரிடே டு ப்ளே. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா நான் எவ்ரிடே போய் விளையாட மாட்டேன். லீஜரா whenever I'm free நான் போய் விளையாடுவேன். ஸோ தி ப்ராப்பர் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அரீனா வந்து இப்போ 2016 ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நாட் தேர். ஸோ வி வாண்டட் டு பிரிட்ஜ் திஸ் கேப். ஸோ அதனால தான் வந்து ஓகே நான் ஒரு ஸ்போர்ட் அரீனா கொடுக்குறோம் இன் அ ப்ரொஃபஷனல் வே அண்ட் தட் ஹேஸ் டு பி ஆக்சஸ்ட் பை தி நெய்பர்ஹுட். நான் என்னோட சென்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஆர் கேட்ச்மெண்ட். ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வி ஹேவ் டு மேக் தி ஸ்போர்ட்ஸ் ஆக்சபிள் டு ஆல். ஸோ அதிலிருந்து தான் எங்கள் விஷனே டிரைவ் பண்ணோம். ஸோ அங்கே இருந்ததை வந்து இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுங்கிறது எங்களோட மெயின் மோட்டோவாக இருந்தது. ஸோ தட் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் அவர் விஷன். ஸோ இதுலேருந்து எடுத்து தான் வந்து நம்ம சைல்டுஹுட்டையும் இப்பயும் கனெக்ட் பண்ணி அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும். தட்ஸ் ஆர் மெயின் விஷன். விளையாடுறதுலாம் டைம் வேஸ்ட்டு, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸோட மைண்ட் செட். ஏன் இது வந்து ஒரு தப்பான மைண்ட் செட்? ஐ திங்க் இந்த மைண்ட் செட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இந்த மைண்ட் செட் கிடையாது. நம்மளோட அப்பா அம்மாவுக்கு அந்த மைண்ட் செட் இருந்தது. விளையாட போகிறதுனாலே வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற, படி, ஒழுங்காக படித்தாதான் வந்து ஒரு ஜாபுக்கு போக முடியும், லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து அது நீ ஒர்க் பண்ண போறியோ இல்லையோ பட் படிக்கணும், நீ எதுக்காக படிக்கிற, என்ன படிக்கிறேன்னு இருக்காது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்டை வந்து ஒரு கெரியராக நீ சூஸ் பண்ணிக்கலாம், நீ ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஈவன் தோ நீங்கள் இப்போ கிரிக்கெட் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஈவன் நவ் கிரிக்கெட் இஸ் தி காமன், சொன்ன மாதிரி காமன்லி பிளேட் ஸ்போர்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய உனக்கு பிடிச்ச பிளேயர்ஸையும் வந்து நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னாலும் அது அவங்களுக்கு நடக்குது, உனக்கு நடக்காது, நீ படித்தாதான் உன் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் மைண்ட் செட்டாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் சேஞ்ச் டிராஸ்டிக்லி. இப்போ வந்து ஸ்போர்ட்டை வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக எல்லா பேரண்ட்ஸும் சூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் டெஃபினெட்லி தெர் ஆர் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் சூசிங். இப்போ என்னோட அகாடமிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெர் ஆர் கிட்ஸ் இப்போ கிராஸ் ரூட்லேருந்து ஒரு சின்ன ஒரு 4-5 இயர்ஸ்லேருந்து ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் ஆகும்போது தேவர் டூயிங் இட் ரியலி குட். அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஓப்பன் மைண்ட் செட் இருந்தது. இப்போ ஒரு ரேங்கிங்கில் வர ஆரம்பிச்சுட்டாங்க கிட்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஆல்சோ ஓப்பன் மைண்டட். ஓகே ஃபைன், இவனுக்கு இது நல்லா வருது, இஸ் ஆல்ரெடி இன் ரேங்கிங், ஓகே வி வுட் லைக் டு ட்ரைன்னு சொல்லும்போது ஸ்கூல்லேருந்து ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் சிஸ்டம்லேருந்து மாற்றி ஓப்பன் ஸ்கூலில் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணி ஃபுல் டைமாக பேட்மிண்டனை பர்சீவ் பண்ணணும், ஸ்போர்ட்டை பர்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 கிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி ஃபுல் டைமாக பேட்மிண்டன் பர்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. கெரியர் ஆப்ஷனாகவும் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் நீ பிளேயர் ஆகல அது ரெண்டாவது விஷயம், பட் நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் டு பி ஃபிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் தி பேரண்ட்ஸ் மைண்ட் செட் வந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா இப்போ ஒரு பேரண்ட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், பசங்களை வளர்க்குறதுல என்ன கஷ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதெல்லாம் ரெண்டாவது விஷயமா இருக்குது. ஒன்று நான் ஸ்க்ரீன் டைமை எப்படி குறைக்கலாம், அதுதான் வந்து ஒரு மேஜர் ஆஸ் அ பேரண்ட்டாக நானும் சொல்கிறேன். ஸ்க்ரீன் டைமை என்னெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் த சேம் டைம் அவனை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு என்ன போக வைக்க முடியும்னா ஒன் திங் இஸ் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. நீங்கள் பிளேயர் ஆகுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கோ ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 1 hour ஏதோ ஒரு ஸ்போர்ட் ஆர் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரண்ட் மைண்ட் செட்டை நான் டிராஸ்டிக்காக பார்க்குறேன். பிகாஸ் எங்களோட கொலோசியம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இஸ் அ மேஜர் ஸ்ட்ரென்த். ஸோ கரண்ட்லி இந்த இயர் மட்டும் வி ஆர் ட்ரைனிங் க்ளோஸ் டு 700+ கிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் வந்து நாட் ஆல் 700 ஆர் அண்ட் லிஸ்டிங்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இன்னும் இப்போ நிறைய அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் தி பேரண்ட்டோட இதே வந்து ஒபீஸாக இருக்கான் என் பையன், வெயிட் குறைக்கணும், ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்குது, ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களோட மேஜர் ஆஸ்காக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இட்ஸ் அ ஹெல்தி திங் தட் இஸ் ஹேப்பனிங். இப்போ ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இப்போ பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எல்லாத்தோட மைண்ட் செட்டும் இதுக்கு டுவர்ட்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கணும், ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் அ ஹெல்தி சேஞ்ச் தட் வி ஆர் சீயிங் நவ். பிகாஸ் ஜென் ஒய் அண்ட் ஜென் எக்ஸோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க, எக்ஸாக்ட்லி ஈயோட பேரண்ட்ஸ் வேற மாதிரி இருக்காங்க, ஓபன் மைண்டடா இருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச். சோ இட்ஸ் ஆல் இன் தி பேலன்ஸ். ஸ்டடீஸும் வந்து இம்பார்ட்டன்ட், ஆல்சோ ஸ்போர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். எது ரொம்ப நல்லா வருதோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு, பட் doesn't mean that we have to let go of the other thing. Right? So we need to balance both. ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அஸ் அ பேரண்ட் எனக்குமே அந்த பயம் வந்து இருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்தே என்னோட பையனுக்கு 3.5 years ஆகுது, நாங்க வந்து அவனுக்கு மொபைலே வந்து கொடுக்கல இது வரைக்கும். we haven't give, but we know that there will be a point wherein
there is no choice. Yes. கரெக்டா, there is no choice. நம்ம வந்து we have to giveங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக மட்டும் வச்சுக்கிறதுக்காக இருக்கா? ஹவு இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அ பர்சன், அஸ் அ பர்சன், அஸ் அன் இண்டிவிஜுவல் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அஸ் அ பர்சன் ஹூ இஸ் இன் டு அ கம்யூனிட்டி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இந்த 2 கேஸ் சொல்லாமா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஆன்சர் தெரியணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் நம்மளோட சர்ச் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக கிட்ஸாக இருக்கட்டும் அடல்ட்டாக இருக்கட்டும் ஹவு டு ஒரு பாயிண்டில் வந்து தேல் சர்ச் நான் என்னென்ன ஆக்டிவிட்டி டெய்லியும் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட் என்ன பண்ணலாம், என்ன ஸ்போர்ட் கற்றுக்கலாம், ஹவு டு கீப் மை செல்ஃப் ஃபிசிக்கலி ஆக்டிவ்ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டில் சர்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இது 2 கேஸாக நம்ம எடுத்துப்போம். ஒன்று கிட்னு எடுத்துப்போம், இன்னொன்று அடல்ட்னு எடுத்துப்போம். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் கிட்ஸ். இப்போது எங்களோட ஜென்ரல் அட்வைஸ் என்னவா இருக்கும், என்னோட பர்சனல் அட்வைஸ் ஆர் ஃப்ரம் ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து சொல்கிறது என்னவா இருக்குன்னா, இன்ட்ரடியூஸ் யுவர் கிட் டு எனி ஸ்போர்ட் இன் ஏர்லி ஏஜ். இப்போ வந்து நீங்கள் ஒரு 3.5 இயர் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ரைட் டைம் டு ஸ்டார்ட் டு இப்போ யோகா மாதிரி ப்ராக்டிசஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸு, டான்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங். இப்போ நம்ம வந்து யூ டோன்ட் நீட் டு ட்ராவல் ஃபார் அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் டு சர்ச் வாட் இஸ் த பெஸ்ட் திங், பட் உங்கள் நெய்பர்ஹுட்டில் என்ன அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்டுக்கு ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் தேம். ஸோ 3.5 இயர்ஸ்னால் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் இந்த ஸ்போர்ட்டை கற்றுக்கிறேன், நான் பெரிய ஆள் ஆகிறேங்கிறது அந்த மைண்ட் செட்டாக இருக்காது. நான் போனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா, நான் ஜாலியாக நான் விளையாடுவேனா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட விடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் தான் மைண்ட் செட்டாக இருக்காக ஆரம்பிக்கும். ஸோ நான் எங்களோட அட்வைஸே வந்து ஏர்லியாக விடுங்க அண்ட் ஆஸ் மெனி ஸ்போர்ட் ஆஸ் பாசிபிள். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அந்த ஏஜில் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரைட் ஏஜ், இப்போ ராக்கெட் ஸ்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஏஜ் டு ஸ்டார்ட் இஸ் 4.5 to 5 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். 3.5 as I told you there are few sport options. ஸோ ஏர்லி ஏஜில் எவ்வளோ ஸ்போர்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்களோ, ஒரு 3 monthsக்கு ஒரு கோர்ஸில் இருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் 3 months அவன் ஃப்ரெண்ட் வேற கிளாஸுக்கு போறான்னு சொல்லிட்டு ஹில் ஷிஃப்ட் தி இன்ட்ரன்ஸ். பட் தட்ஸ் ஓகே. அலவ் தெம் டு எக்ஸ்ப்ளோர் மோர். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து அலவ் தெம் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஸ்போர்ட் ஆஸ் பாசிபிள். ஒரு 1 or 2 இயர்ஸ்ல ஹீ வில் கம் டு அ கன்க்ளூஷன், த கிட் வில் கம் டு அ கன்க்ளூஷன் தட் எனக்கு இந்த ஸ்போர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் டு கோ டு திஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இது வந்து பேரண்ட்ஸுக்கு தான் அவேர்னஸ் வேணும், நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏர்லி ஏஜ்ல பண்ணும்போது அவங்களுக்கு கேரக்டரே பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் as a kid ஒரு 5 year old இருக்காங்க, ஒரு கிட் ஒரு 3.5 years ஒரு கிட் இருக்காங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கிவ் தெம் அ லைட் ஸ்நாக், ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் கொண்டு போய் விடணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த 1 hour நல்லா ஸ்வெட் ஆயிடுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதை வந்து எப்படியாவது அவங்க பர்ன் பண்ணியே ஆகணும். இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க உட்காந்துட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன கேம் ஸ்கூல்ல ஒரு சின்ன பிளே டைம் கூட இருந்திருக்கலாம். பட் தி ஸ்டார்ட் என்ஜாயிங் மோர் வென் தே பிளே. ஸ்வெட் ஆகும்போது அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் பெட்டராக ஆரம்பிக்கும் அண்ட் பியூர் லேர்னிங் பெட்டராக இருக்கும். இப்போ எங்களோட அகாடமிஸ்லேயே பார்த்தீங்கன்னா we don't force that. இப்போ இந்த குட்டி பசங்களுக்கு இப்போ 5 years வராங்கன்னா டே 1லேருந்தே இந்த ஸ்போர்ட்டை கற்றுக் கொடுக்கணுங்கிறது எங்களோட மோட்டோவாகவே இருக்காது. வாட் வி ட்ரை டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஆம்பியன்ஸ்க்கு செட் ஆகணும், அவங்களுக்கு அந்த இடத்துக்கு டெய்லியும் வர்றதுக்கு பிடிக்கணும். அந்த நான் இப்போ அந்த ஃபிட்னஸ் கொடுக்குறனாலே அது ஒரு ஃபன் ஃபிட்னஸாக கொடுக்கணும். அவங்க ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னே தெரியக்கூடாது, அட் த சேம் டைம் ஆனால் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் அவுட்டை எப்படி நான் இன்னும் ஃபன்னாக கொண்டு கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும், ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஆகணும், ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம், டெக்னிக்ஸை கற்றுக்கிறத விட. ஸோ அவங்க அதுக்கு ஃபிசிக்கலி ஃபிட்டாக ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பையன் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான்னா நான் அதை எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறது பியூர் லேர்னிங் வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ருட்டீன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நான் ஸ்கூல்லேருந்து வரேன், நான் ஒரு ஸ்நாக் எடுக்கிறேன், ஐ கோ டு அ கிளாஸ், 1 hour நல்லா ஸ்வெட் பண்ணுறேன், ஐ கம் பேக். வந்த உடனே ஆப்வியஸ்லி இந்த கிளாஸ் முடிச்சு வரும்போதே they will be very tiring. வீட்டுக்கு போயிட்டு ஐ டேக் அ ஷவர், தென் நான் என்னோட ஹோம் ஒர்க் ஆர் வாட் எவர் இட் இஸ் படுக்கிறேன்னா ஏர்லி டு பெட் கான்செப்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சும் தெரியாமல் அந்த 1 hour கிளாஸ் விடுறது அந்த என்டையர் டே ஷேப் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி பர்னே ஆகாமல் இருந்தால் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்காங்கன்னா they'll start munching more. கண்ட ஜங்கை வந்து லைக் நீங்கள் சாப்பிட்றீங்களா, ஐ மீன் உங்களுக்கு பசிக்குதோ இல்லையா, you will not feel the hunger at all, but you feel eating something when you watch TV or tab. என்ன பார்க்குறீங்களோ அதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும். திஸ் இஸ் சம் கான்ஷியஸ் டெசிஷன் தட் யூ வில் டேக். நம்ம ஆஸ் அ பேரண்டாக நம்ம அது பண்ணிக்கணும். கிட்டுக்கு அதை நம்ம பண்ணவே முடியாது. நோ மேட்டர் வாட், ஓகே எனக்கு இந்த ஸ்போர்ட் பிடிக்கலையா, ஐ வில் புட் யூ இன் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு அந்த ஏர்லி ஏஜில் நீங்கள் ஆஸ் மச் as you try, ஐ திங்க் அது வந்து ஒரு ருட்டீன் ஹேபிட்டுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்ட்டாக பண்ணும்போது ஆப்வியஸ்லி லைக் they'll start liking the sport more. தென் அவங்க அது ஒரு கெரியர் ஆப்ஷனாவோ இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சாவோ இதே நிறைய பில்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டுக்கு ஒன் அட்வைஸ் இஸ் இன்ட்ரடியூஸ் them to sport at the early age. இதுதான் வந்து கிட்டோட இதாக நான் சொல்கிறேன். இப்போ அடல்ட்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா எல்லாருமே இப்போ நம்மளோட சைல்டுஹுட்ல எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல,
பட் ஏதாவது ஒரு சும்மா விளையாண்டுருப்போம் நெய்பர்ஸோட. ஸோ ஃபிசிக்கலி ஆக்டிவாகவே இருந்துருப்போம். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் இன் ஒயிட் காலர் ஜாப்ஸ். ஸோ உட்காந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து நம்மளோட 80% ஆஃப் த டே ஸ்பெண்ட் ஆன் யுவர் ஒர்க் டெஸ்க். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டே ஆரம்பிக்கும் போதே மேக் இட் அஸ் அ ப்ரையாரிட்டி. ஸோ நோ மேட்டர் வாட், நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சு வந்து பார்த்துக்கிறீங்கிறத விட யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் ஸ்கெடியூல், பட் தென் மேக் ஷுர் அட்லீஸ்ட் 1 hour of a day you spend for yourself. ஏன்னா நீங்கள் when you want to see like நீங்கள் 40 years or 30 yearsல எப்படி இருக்கீங்களோ, 40 they say no, like 40 yearsல நீங்கள் எப்படி என்ன லைஃப் ஸ்டைல் or என்ன ஹெல்த்தில் இருக்கீங்களோ you see that in your 60 years. ஸோ அப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ மொபைலாக இருக்கீங்களோ ஸோ தட் யூ see it in your 60 years. ஸோ as a best advice is like 1 hour of a day நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இது ஸ்போர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைக் இப்போ நம்மளுக்கு ஃபிட்னஸ்ன்னு அப்படின்னு வந்தாலே நம்மளோட ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபிட்னஸ் ஒரு நியூ இயர் வருது, ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம்னா கோ ஜாயின் அ ஜிம். அதுதான் வந்து நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கும் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் தெம். ஸோ தட்ஸ் அ குட் திங். நீங்கள் எங்கே என்ன ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஃபார்ம் நீங்கள் பண்ணலாம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஜிம்மை போய் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு மொனோட்டஸ் ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது நான் எதுக்காக ஒர்க் பண்ணுறேன். அன்லஸ் லைக் யூ ஆர் இன்டு ஒரு 6-pack கை, நீங்கள் பயங்கரமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட். நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க வரும். பட் அந்த லாங் ஜேர்னியை வில் நாட் பி ஏபிள் டு கண்டினியூ ஃபார் சம் ரீசன். பட் இதே ஒரு ஸ்போர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி கஷ்டமாக இருக்கும். யூ ஆர் ட்ரைங் சம்திங் நியூ. நீங்கள் இது வரைக்கும் சின்னதில் விளையாண்டிங்க, ஒர்க் இருந்தது, யூ ஹவ் நாட் ப்ராக்டிஸ்ட் எனிதிங் அட் ஆல். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் டெஃபினெட்லி கஷ்டமாக இருக்கும். செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஆகும்போது டவுன் தி லைன் இட் பிகம்ஸ் யுவர் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். நோ மேட்டர் வாட் யூ ஹேவ் டு எண்ட் பிளேயிங் மாதிரி ஆகிடும். அண்ட் யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்போர்ட். இப்போ எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய மை குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் என்னோட கொலோசியம்ல இருந்து தான். ஸோ தெர் ஆர் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஐ met. I started playing regularly when I opened a branch. So அது பண்ண வந்து there are so many good friends I made while playing sport. ஸோ அடல்ட் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நான் இன்னைக்கு விளையாட போகலனாலும் your peers would call you இன்னைக்கே வரலங்கிறது. ஸோ அண்ட் டவுன்லேயே ஒரு அடிக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து யூ கீப் இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாகவே ஆகிடும். அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் டே மாதிரி ஆகிடும். நீங்கள் எந்திரிச்சு எப்படி ஒர்க் போடுறீங்களோ சாப்பிட்றீங்களோ விளையாடுறது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி தான் கிட்டுக்கு சொன்ன எக்ஸாம்பிளே தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, எவ்வளோ டயரிங் டேயில் இருந்தாலும் தட் 1 hour or 2 hour of a day that you spend for yourself, you play a sport, you sweat a lot, நிறைய மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் போகிறீங்க, யூ டோன்ட் ஹேவ் அ டைம், ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கிறீங்க, ஏர்லி மார்னிங் தான் நீங்கள் விளையாட ஆகணும்னா ஆப்வியஸ்லி இது எண்ட் யுவர் டே ஏர்லி. ஏன்னா காலையில் 5 o'clock எழுந்திரிச்சு நான் ஒரு கேம் விளையாட போகணும். தட் இஸ் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் யூ வில் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங் ஏர்லி. ஸோ தென் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இந்த மாதிரி நிறைய அகாடமிஸ்குள்ளே தென் யூ ஸ்டார்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டோர்னமெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து டோர்னமெண்ட்ஸ் வைக்கிறாங்க, யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஹியர். இது வந்து ஒரு யுவர் பார்ட் ஆஃப் ரொட்டீன் ஆகும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாமையே வந்து யூஆர் மேக்கிங் லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ தட்ஸ் த திங். லைக் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் இஸ் ஓகே, பட் ப்ராக்டிசிங் ஸ்போர்ட் வந்து இதுதான் அட்வான்டேஜாக இருக்கும். இட் பிகம்ஸ் an addictive thing to you, so you have to do it every day மாதிரி ஆயிடும். That will give you a better life. It's a positive addiction. Yeah. Sitting is the new smoking அப்படினு சொல்றாங்க இல்லையா? So most of us are like என்ன ஆக போகுது, இவ்ளோ diseases வந்து increase ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கும்போது it is in our control. If we decide today we can take control of it. And childrenக்குமே பார்த்தோம்னா it is not only impacting their physical health, it will also impact their mental health. நம்ம படிக்கணும் நம்ம குழந்தை அப்படின்னு நினைச்சா கூட படிப்புக்கு ஃபோக்கஸ் தேவை, மெமரி பவர் தேவை, அதை நல்லா லிசன் பண்ற இது தேவை. இது எல்லாத்தையுமே இட் வில் என்ஹான்ஸ். கரெக்டா? ஸோ வந்துட்டு நம்ம இந்த டைம் வந்து we have to see it as an investment. Very true. To build our character, to build our discipline and that consistency which most of us find it very hard to maintain. ஒலிம்பிக்ல இந்தியா ஏன் நிறைய மெடல் வாங்கல அப்படிங்கிற क्वेश्चनக்கும் ஸ்போர்ட்ஸ்னாலே கிரிக்கெட் தான் அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? மை பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபினெட்லி நாட். இப்போ ஒலிம்பிக்ஸில் ஏன் வந்து இந்தியா வந்து நிறைய கோல்டு மெடல் வாங்குறது இல்லைன்னா இது வந்து டேலண்ட் இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர்த்தோட கொஷின். ஏன் வாங்கலை, டேலண்ட் ப்ராப்பராக இருக்கிறது இல்லையாங்கிறது. என்னோட தாட் என்னன்னா வந்து திஸ் இஸ்ன்ட் அ ப்ராப்ளம் ஆஃப் டேலண்ட். இது வந்து லேக் ஆஃப் விசிபிலிட்டி தான் இங்கே மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போது நீங்கள் ரூரல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அர்பன் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னென்னா வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, நிறைய யங் அத்லீட்ஸ் இருக்காங்க. என்ன ஆகுனா லைக் ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஜோனல், ஒரு ஸ்டேட் வரைக்கும் வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.
பட் டியூ டு தேர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு ஃபேமிலி நீட்ஸ்க்காக எவ்வளோ நிறைய அத்லீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்டில் இருந்தவங்களா கூட இருக்கலாம், இருக்கிறது வந்து அவங்க பேஷனை விட்டுட்டு they'll end up doing some job. ஏன்னா அதில் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்கள சப்போர்ட் பண்ணி ஒரு லைம் லைட்டுக்கு கொண்டு வர சேனல் வந்து இன்னும் ப்ராப்பராக நம்ம சிஸ்டமில் இல்லைங்கிறது தான் வந்து சேட் ட்ரூத் ஆக்சுவலி. அது ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை ஒரு ப்ராப்பர் கோச் இருந்திருக்க மாட்டாங்க, ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. ஈவன் தோ அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமையே there are a lot of talents who are coming to limelight now, and so thanks to social media ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம்னால தான் வந்து ஓகே இந்த மாதிரி டேலண்ட் இங்கே இருக்குது. there are so many corporates who are willing to go sponsor them. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் தி மெயின் ரீசன். லைக் ஒரு சேனல் இல்லை, ஒரு லேக் ஆஃப் விசிபிலிட்டினால தான் வந்து நம்ம இன்னுமே வந்து நினச்ச அளவுக்கு வந்து we are not performing in Olympics. Like think like with 1.42 billion population in India, very few gold medalists in Olympics. தட் இஸ் லைக் எல்லாத்துக்குமே அந்த கொஷின் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் கிரிக்கெட் மட்டும் ஒரு ஸ்போர்ட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்போர்ட்லேயுமே வந்து தெர் ஆர் லைக் என் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், இன்னும் நம்மளுக்கு தெரியாத அன்டாப்ட் ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து தெர் ஆர் பீப்புள் கெட்டிங் ட்ரெயின்ட் ஹியர். ஒன்லி திங் இஸ் லைக் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. கிரிக்கெட் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா இட் ஹஸ் பீன் கமர்ஷியலைஸ்டு. நம்ம சின்னதுலேருந்தே வந்து டிவியில் பார்க்குற ஒரே ஸ்போர்ட் கிரிக்கெட்டாக தான் இருக்கும். எங்கே மேட்ச் இருந்தாலும் இட் வில் பி டெலிகாஸ்டட். அண்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சின்னதுலேருந்து ஃபேவரேட் ஸ்போர்ட்ஸ் ஹீரோ யாருன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயராக தான் இருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் மோர் கமர்ஷியலைஸ்டு ஸ்போர்ட். வி ஆர் சீயிங் அவங்க நடக்கிறத நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு பி சச்சின், ஐ வாண்ட் டு பி டெண்டுல்கர், ஐ வாண்ட் டு பி தோனி அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டோட ட்ரீமாகவும் இருக்கும். ஈவன் டில் நவ் அது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பீப்புள் சீ மோர். பட் ஆனால் இப்போ இருக்கிற அவேர்னஸ் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். சின்ன ஊரில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற கிட்ஸ் வந்து லைம் லைட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் ஸோ மெனி கார்ப்பரேட்ஸும் வந்து தெர் ஆர் ஸோ மெனி மேஜர் லீக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐபிஎல் மாதிரி லீக்ஸில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கிரிக்கெட்டில் நிறைய டேலண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரெடிஷ்னலாக அகாடமியில் ட்ரெயின் ஆன கிட்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன ஊரில் இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாமே ஆகுது டு மேஜர் லீக்ஸ் நடக்கிறங்காட்டி. இந்த மாதிரி நிறையா லீக்ஸ் ஆர் கார்ப்பரேட் இன்வால்மெண்ட் வர ஆரம்பிக்க நிறைய அன்டாப்டு டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பர் சேனல் கொடுக்கணும். ஓகே யூ ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு இந்த ரேங்கிங்கில் வந்திருக்கீங்க, pick the talent, put them, nurture them in your thing. அவங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ப்ராப்பர் கோச்சிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அங்கேருந்து எடுத்துகிட்டு போனோன்னா I think we'll do wonders in Olympics. I think we'll be in the top ranking with the population that we have. இதை பற்றி நம்ம பேசும்போது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், விசிபிலிட்டி முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. We don't have proper resources or we don't have talented people னு கிடையவே கிடையாது. கடைநிலையிலிருந்து எவ்வளோ பேர் வந்து அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு சரியான ரீசோர்ஸஸ் இல்லைனாலும் சரி, ஃபுட் இருக்காது, பட் வெரி கண்டிப்பாக அதனால அவ்வளோ செமையாக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்கள வெளியிலேயே தெரியாது. நமக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு there is no channel. கவர்மெண்ட்னாலையும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும். there are a lot of things involved. So அதுல சோஷியல் மீடியா வந்து இப்போ ஒரு இடத்தை வந்து ப்ளே பண்ணுது. அகாடமிஸ் லைக் yours, arenas like yours, நம்ம அர்பன் சிட்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். பீப்புள் அவங்களோட குடும்பங்களா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணணும்னு எக்ஸ்போஷர் இருக்கு. பட் இந்த மாதிரியான குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சரி எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்றது? இந்த விசிபிலிட்டி எஸ் அஃப்கோர்ஸ் கார்பரேட்ஸ் வந்து கொடுக்குது, பட் எவ்வளோ ஸ்கேலுக்கு அதை வந்து கொடுக்க முடியும்? What if every big academies and companies who are doing very well in urban start focusing on tier 2 and tier 3? Exactly. Tier 2 கூட ஓகே, tier 3 சொல்றேன். ஏன்னா அவ்வளோ பேர் ரொம்ப சூப்பரா பண்றவங்க இருக்காங்க. ஆமா, என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ரைட்லி சொன்ன மாதிரி இப்போ வித் ஆல் தி எக்ஸ்போஷர் தட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ், அண்ட் இப்போ நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸுக்கான விஷயங்கள், இப்போ கேலோ இண்டியா மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் வந்து இட் இஸ் பூமிங். லைக் அந்த இப்போ எனக்கு எந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் இல்லை, ஹவு கேன் ஐ கெட் இன் டு த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்கீம்லலாம் வந்து people are searching how to get into it. ஒரு கேலோ இண்டியா ப்ரோக்ராம் இருக்குது. லைக் அந்த ஸ்போர்ட்ஸில் போய்ட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் தேர். நீ இப்போ இந்த அத்லீட்டாக இருக்கேன், இங்கே இருக்கேன், வாட் இஸ் யுவர் ப்ரொஃபைல், வாட் யூ ஆர் டூயிங்கிற மாதிரி இது பண்ணால் when your talent is good, you get picked up from it and you will be sponsored.
டயர் 3 பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் இருக்குதா? ஆக்சுவலி த்ரூ அவுட் நீங்கள் டயர் 1 டயர் 2 ஒன்று வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி யார்கிட்டையுமே கையில் மொபைல் இல்லாமல் இல்லை. கரெக்ட். அண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. when you go into a theater or நீங்கள் நார்மலாக டிடி சேனல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பற்றி நிறையா அவேர்னஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இன்னுமே வந்து 100% நீங்கள் சொல்கிற மாதிரி டயர் 3க்கு ரீச் ஆயிருக்கா அப்படின்னா தட்ஸ் அ கொஷன் மார்க். பட் ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் வரதே வந்து இட்ஸ் அ வெல்கமிங் திங் தட் டு ஃப்ரம் அ கவர்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தான் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு அகாடமியாக ரன் ஆனாலும் யூ வுட் ஆல்சோ லைக் ஒரு ப்ரைவேட் இப்போ எங்களோட அகாடமிஸே எடுத்துட்டா வி ஹாவ் டு சஸ்டைன் ஆன் அ கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் எங்களோட அகாடமிஸ்லேயே வி ஸ்பான்சர் ஃபியூ டேலண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து எடுத்து ஒரு கிட் ஹூ ஹேஸ் டேலண்ட் பட் பேரண்ட்னால ஃபுல்லாக ஃபீஸ் பே பண்ண முடியலன்னா வி கிவ் தெம் கன்செஷன், வி ஸ்பான்சர் ஃபியூ கிட்ஸ். அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அன்லெஸ் அ கவர்மெண்ட் இஸ் கம்மிங் ஃபார்வர்ட் அண்ட் கிவிங் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வராங்க, ஒரு கிராண்ட் அதில் இருக்குது, ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஒரு கிட்டு கிடைக்குது, தே ஹாவ் அ டேலண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிரில்லியன்ட் திங். அது வந்து இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் இனிஷியேட்டிவ்ஸ் வரும்போது டெஃபினெட்லி எஸ். அண்ட் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் நேஷனாக ஆகும் வென் கன்சிடரிங் இன் ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. அண்ட் ஐ சி அ பாசிட்டிவ் சேஞ்ச் நவடேஸ். ஸோ எக்ஸ்பெக்டிங் இந்த ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் பற்றி நிறையா லீக்ஸ்னாலேயும் நிறையா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்னாலேயும் லைக் ஐ திங்க் இந்த ஸ்போர்ட் டேலண்ட்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் இந்தியா ஷுட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் வரும் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ ஹோப். அண்ட் ஆல் லைக்கர்ஸ் பீப்புள் லைக்கர்ஸ் வி ஒர்க் ஃபார்வர்ட் தட். கரெக்ட். ஏன்னா ஒரு கடைநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வரணும் அப்படின்னா சோஷியல் மீடியா கையில் வந்துருச்சு. பட் தேர் ஹேஸ் டு பி சம்படி ஹூ டாக்ஸ் அபவுட் இட். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய ஆட்கள் வரணும், தெரிஞ்ச விஷயங்களும் சொல்லணும். அப்போதான் ஐ திங்க் சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னாலே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. இதில் 8.5 years 20,000 பீப்புள் ரீச் பண்ணியிருக்கீங்க. 700 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவ்ரி இயர் ட்ரெயின் பண்ணுறீங்க. இந்த 8.5 yearsல ரொம்ப முக்கியமான சேலஞ்ச், நான் இதை வந்து கடந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி என்ன சேலஞ்ச்? ஸோ கோயிங் இன் தி மெமரி லேர்ன் 8.5 yearsங்கிறது வந்து வி ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க, சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வி ஃபேஸ்ட் லைக் எனி அதர் பிஸ்னஸ். எங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அண்ட் எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லைக் வென் யூஆர் இன் அ ஒயிட் காலர் ஜாப், யூ சிட் இன் யுவர் ஆஃபீஸ், யூ ஹேவ் என்டையர் செட்டப், யூ ஜஸ்ட் கோ பிளக் அண்ட் ப்ளே தேர். மேக்ஸிமம் திங் என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களோட சிஸ்டம் ஒர்க் ஆகலையா, ரைஸ் ரிக்வெஸ்ட், சம்படி எல்ஸ் அட் த பேக் அண்ட் வுட் டூ த ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் டே போகிறீங்க அப்படின்னா எவ்ரி திங் வுட் பி ரெடி ஃபார் யூ. பட் வென் யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 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 விஷயம் ஒர்க் ஆகலை, ஈவன் லைக் ஒரு கரண்ட் இல்லை, ஒரு தண்ணி வரல, அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வென் வி constructed our first place, construction was a new experience for us. Getting approval was a new experience for it. சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து சேஃப்டி விஷயத்தில் பண்ணுறது எல்லாமே வந்து it was very challenging. At the same time இதை பண்ணணும், ட்ரீம் வந்து ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வரணுங்கிறது வந்து we were very very happy doing it actually. ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் we overcome it. ஓகே, இது இப்படி பண்ணலாம், ஓகே நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணணும். தென் செகண்ட் பிரான்ச் பண்ணும்போது we learned from the mistake and we have implemented in our second branch. So third branch பண்ணும்போது similarly 2 பிரான்ச்சில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தேர்ட் பிரான்ச்சில் வி ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் இட். இந்த மாதிரி தான் வந்து லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட்டுங்கிறது வந்து ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் த மேஜர் செட்பேக் ஃபார் அஸ் வாஸ் லைக் வி ஸ்டார்டட் இன் 2016. ஸோ ஒரு 3 years சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது கோவிட் ஹேப்பன். தட் வாஸ் அ மேஜர் செட்பேக் ஃபார் ஆல் தி பிஸ்னஸ். ஸோ எஸ்பெஷலி எங்களை மாதிரி என்டர்டைன்மெண்ட், ரெக்ரியேஷன் அந்த கேட்டகரியில் வர பிஸ்னஸஸ் வந்து வி வேர் த லாஸ்ட் வென் டு பி ஃபங்க்ஷனல். கரெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வந்து வி வேர் கம்ப்ளீட்லி ஷட் டவுன். ஸோ அண்ட் எங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இட் இஸ் அ கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ். ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் தட் பிளேஸ். ரெவென்யூவே இருக்காது, யூ ஹாவ் டு மெயின்டைன் இட், யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் டீம், யுவர் கோச்சஸ். நீங்கள் உங்ககிட்ட வந்த மெம்பர்ஸை வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் நம்மகிட்ட பே பண்ணியிருந்திருப்பாங்க. வி ஹாவ் டு பி ஆன்சரபிள் ஃபார் தம். தோ இட்ஸ் அ நேச்சுரல் கெலாமிட்டி, டு அ பாயிண்ட் வேர் ஆன்சரபிள் ஃபார் தெம். ஸோ இது வந்து 2 years வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட் ஃபார் அஸ் ஆக்சுவலி. எப்படி வந்து மந்த் ஆன் மந்த் வந்து still you have to pay your rent, still you have to pay your employees. ஏன்னா 3-4 years they have worked உங்களோட ட்ரீம்காக. your team is working for it. and நான் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வந்தபோது I can't just leave them like that.
பட் ஒன் திங் அந்த கோவிட் வந்து இட் இஸ் டாட் இஸ் அ லாட். அந்த கோவிட் டைமில் வாட் வி டிட் வாஸ் லைக் நாங்கள் முன்னாடி எல்லாமே மேனுவல் பில்டிங்கில் இருந்தோம். வி ஹேட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் பட் நாட் அ கம்ப்ளீட் ERP சொல்யூஷன்ஸாக எங்களுக்கு இல்லை. ஸோ வாட் வி டிட் இஸ் வி யூட்டிலைஸ் தட் டைம் டு கன்வெர்ட் ஆல் ஆர் ஃபிசிக்கல் டேட்டா டு அ டிஜிட்டல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் என்னெல்லாம் பண்ண முடியும், யூ கான்ட் ஓப்பன் யுவர் பிரான்ச் எனிவே, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு மைண்ட் வி பை டைம் ஃப்ரம் தி லேண்ட்லார்ட்ஸ், வேறு நான் பிளேஸ் வச்சுருந்தது. எம்ப்ளாயீஸ்க்கு ஹாஃப் அ சேலரியில் கொடுத்துட்டு இருந்தோம் பிகாஸ் தே ஹேவ் டு ரன் தேர் ஃபேமிலி. எல்லாத்தையும் விட்டுட்டு தேவர் ரன்னிங், திஸ் வாஸ் தேர் சோல் இன்கம் ஃபார் தி ஃபேமிலி. ஸோ வி ஹாவ் டு டூ தட் ஆல்சோ. அதை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேரலி இந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து வி ஒர்க் ஆன். ஸோ அது ஒரு விஷயமாகவே இருந்தது. ஓகே, நான் இப்போ வி ஹேவ் 3 branches. நாங்கள் வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து 3 branches இருந்தது. ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 2-3 months ஆஃப் கோவிடுக்கு முன்னாடி தான் ஒரு 3rd branch நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ், இட் வாஸ் இன் அ மெயின் ஏரியா விச் வாஸ் லைக் ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஹையான பிளேஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ வடித்து கொஞ்சம் பிரேக் ஈவன் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கும் போது கோவிட் கேம் அண்ட் கம்ப்ளீட்லி ஷட் டவுன் ஆனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் வி ஹவ் டேக்கன் நிறைய ஹார்ட் டெசிஷன்ஸும் எடுக்க ஆரம்பித்தோம். லைக் ஒரு 1 year ஒரு ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிவிட்டு நாங்கள் 3rd ஓப்பன் பண்ண பிரான்ச்சை வி குடன்ட் சஸ்டெயின் பிகாஸ் ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வி குடன்ட் மெயின்டைன் தட் பிளேஸ். அந்த ட்ரீம் என்ன பண்ணமோ வி ஹேட் டு ஷட் டவுன் தட் பிளேஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் அ டஃபஸ்ட் டெசிஷன் ஃபார் அஸ். பட் ஓகே ஃபைன், இதுதான் ரைட் டெசிஷன் பிகாஸ் லைக் மற்ற 2 branch நீ காப்பாற்றணும். யூ ஒர்க் 3 years ஃபார் கிரியேட்டிங் அ 2 successful branch. யூ ஓப்பன்ட் 1 with all that, but this is killing the entire thing போது that was the hardest decision. We have to let go of that place, so we did that. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்காக. பட் டு சேவ் தி அதர் 2 things ரன்னிங், ஸோ அதுக்கு அந்த டெசிஷன் எடுத்தோம். ரெண்டாவது, as I told you, லைக் நாங்கள் அந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கம்ப்ளீட் ERP சொல்யூஷன்ஸ் எடுத்தோம். ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி பெட்டர் பண்ணலாம். ஓகே, கோவிட் இட் ஹேஸ் டு எண்ட் சம்வேர். ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும். இஃப் நாட் டுமாரோ, அட் சம் டே கண்டிப்பாக வந்து திஸ் ஹேஸ் டு பி ஓகே, இந்த சரியாகும், திரும்ப வந்து வில் பி பேக் டு தி நார்மல்ங்கிறது வந்து வி ஸ்ட்ராங்லி பிலீவ் இட். ஸோ அதில் வந்து இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் மாற்ற ஆரம்பித்தோம். ஸோ கஸ்டமர் திரும்ப வந்து ஜாயின் ஆகும்போது ஹவு கேன் ஐ கிவ் தெம் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பே பண்ணுறேன், உங்களுக்கு பில் வருது, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது யூ வாண்டட் டு சி த என்டையர் ஹிஸ்ட்ரி, யூ வாண்டட் டு கம்யூனிகேட் வித் அஸ், யூ வாண்டட் டு கிவ் அ ரிவ்யூ. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு டேஷ்போர்டு கொடுக்குறது, CRM சிஸ்டம்ஸ் எப்படி பெட்டராக கொண்டு வருது, என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை எப்படி பெட்டராக கொண்டு வருது, இன்னுமே மெம்பர்ஸுக்கு ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் பெட்டராக கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து தே வுட் லைக் இட். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ERP சிஸ்டமை வந்து அந்த கோவிட் பிரேக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ரைட் ஆஃப்டர் வி ஓப்பன்ட் ஆஃப்டர் 2 years. ஸோ வி ஹேட் ஆல் தி சிஸ்டம் இன் பிளேஸ். ஸோ வி யூட்டிலைஸ் தட் டைம், எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவாக முடியுமோ வி யூட்டிலைஸ் தட் டைம். அண்ட் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து கவர்மெண்ட் சைட் ஓகே ஃபைன், நீங்கள் இந்த லாஸ்ட்டில் வந்து என்டர்டைன்மெண்ட், ரெக்ரியேஷன், ஸ்போர்ட்ஸ் அரினாஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறமும் வந்து ஈவன் லைக் எவ்ரிபடி ஒரு இன் அ ஃபியர். ஓகே, ஒரு பப்ளிக் கேதரிங்க்கு போகிறோம், யூஆர் மீட்டிங் அ நியூ பீப்புள், அவங்க என்ன லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வந்திருக்கா வரலையான்னு தெரியாதுங்கிறது வந்து அந்த ஃபியர் இருந்தது. நாட் எவ்ரிபடி கேம் த day one. One thing was all our employees, எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே the minute we said we are working, we are functional back na, most of my team, 90% of my team were back. without any questions. 1 or 2 அவங்க வந்து ஃபேமிலியே நேட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது ஜென்யூன் கேசஸ் இருந்தாங்க. பட் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் 90% ஆஃப் மை டீம் கேம் பேக். ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் த்ரூ அவுட் திஸ் ஜர்னி வில் பி வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அவர் டீம் ஆக்சுவலி. ஸோ அது ஒன்று நடந்தது. தென் ஆப்ரேஷனே வந்து நாங்கள் நிறைய புதுசாக பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் வி ஹேவ் டு சானிடைஸ் தி பிளேஸ், வி ஹேவ் டு மேக் ஷுர் ஒரு மெம்பருக்கு கோவிட் இருக்குது, அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, கோல்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு மற்ற மெம்பருக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து வி கால் தெம் அண்ட் ஆஸ்க் ஹவ் ஆர் தே, பெட்டராக இருக்குன்னா நீங்கள் வந்து வரலாம், இல்லாட்டி யூ ஸ்டே பேக், யூ ஹேவ் நீங்கள் வாட் எவர் யூ பெய்ட் ஃபார் வுட் பி எக்ஸ்டெண்டட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். பிகாஸ் அந்த ஃபியர்லேருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு யூ ஹாவ் டு கிரியேட் அ சேஃபர் என்வாயன்மெண்ட் ஹியர். அன்லெஸ் லைக் நீங்கள் வந்துடணுங்கிறது சொல்கிறது விஷயம் வேறு. கிரியேட்டிங் அ சேஃபர் என்வாயன்மெண்ட் ஃபார் ஆல் அ கஸ்டமர்ஸ் வாஸ் அ ப்ரையாரிட்டி திங். ஸோ ஆப்ரேஷன் வைஸ்லேயே நிறைய நாங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். தென் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் ஒரு 1 year, இட் டுக் அஸ் 1 year டு கம் பேக். அதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் மெத்தடையே வந்து வி ரீவிசிட்டட்.
ஸோ எங்களோட எல்லா டீம் மீட்டிங்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாட் வி கேன் டூ டு மேக் த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டருங்கிறது வந்து தட்ஸ் ஒன் காமன் பாயிண்ட் வி ஆல்வேஸ் டிஸ்கஸ் இன் ஆர் மீட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஷிஃப்ட் எப்படி இருந்ததுன்னா, ஓகே கோவிட் மாதிரி ஒரு பெரிய செட்பேக் அப்புறம் ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற டைமில் யூ கான் கோ ஓப்பன் அ நியூ பிரான்ச், கரெக்ட், யூ கான் எக்ஸ்பேண்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டெபிலைஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், இம்ப்ளிமெண்ட் நியூ மெத்தடாலஜிஸ் இருக்கும்போது வாட் வி கேன் டூ டு எக்ஸ்பேண்ட்னு பார்த்தோம். தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் கம்யூனிட்டி மாடல், வேர் இன் பிகர் கம்யூனிட்டிஸ் சொசைட்டிஸில் யூ ஆல்ரெடி ஹேவ் அ கிளப் ஹவுஸ். So you have an infrastructure already there. People were fearing to come out of their house. இப்போ ஒரு கிட்ட வந்து ஒரு அடல்ட்டை வந்து இன்னொரு வெளியே போயிட்டு ஒரு அகாடமியில் விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. இட் வாஸ் நாட் சேஃபர். ஸோ வி ரீஅலைன்ட் ஆர் விஷன். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி கம்யூனிட்டிஸில் போயிட்டு வி சைன்ட் அப் வித் தி பில்டர், வித் தி அசோசியேஷன், வி டுக் ஓவர் தேர் கிளப் ஹவுஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அங்கே இருக்கிற ரெசிடென்ட் கிட்டுக்கு வந்து வி ஸ்டார்டட் கிவிங் தம் ட்ரைனிங்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது ஏன்னா பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் our expansion. So we want our dream was to keep moving. So இதை வந்து எப்படி பண்ணலாம்னு எங்களோட பிஸ்னஸ் ஃப்ரேம்வொர்க்கே வந்து நாங்கள் ரீலைன் பண்ணோம் ஆஃப்டர் கோவிட், விச் வாஸ் நாட் ஈஸி. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, யூ கேன் ட்ரை திஸ் அகெயின். அது வந்து வென் யூ ஹாவ் யுவர் ஓன் பிளேஸ், you are the boss for it, you frame rules for it. Correct. When you are going leasing a different property altogether, you have to obey with the association or with the builder on their norms. Correct. So இதை எப்படி நான் பெட்டரா பண்ண முடியும், what and all can I do to make this a successful விஷயமா பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணது வந்து கம்யூனிட்டி மாடல். அண்ட் க்ளோஸ் டு இப்போ வந்து 14 பிளேசஸில் we are operating. அண்ட் கோவிட் has taught us a lot actually. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த டைமில் எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயம், அண்ட் ஒரு பிஸ்னஸ் ரியலைன் பண்ணது இந்த டைமென்ஷனில் கோவிட் வராமல் இருந்திருந்தால் ப்ராப்ளம் நாங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டோம். இது இந்த கம்யூனிட்டி மாடல் ஒரு ஐடியாவே வந்திருக்காது, ப்ராப்ளி ரொம்ப லேட்டர் ஃபேஸில் எங்களுக்கு வந்திருக்கும். சின்ஸ் திஸ் ஹேப்பன் a good thing also happened to us. ஸோ அதுதான் எங்களோட மேஜர் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் திஸ் 8.5 yearsன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரூ, பிகாஸ் அதுதான் வந்து இட் வாஸ் அ க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் பிஸ்னஸஸ். இன்ஃபேக்ட் my business started after COVID. Yes. And COVID ஒரு விஷயம் நடக்கலைன்னா எங்களோட ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வேலையே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு பர்த் ஆஃப் அ நியூ கைண்ட் ஆஃப் அ மாடல். பட் தெர் வேர் சோ மெனி பிஸ்னஸஸ் லைக் yours which was struggling but found their way. Yes. Yes. So I think it taught us a lesson. Exactly. இப்போ நிறைய businesses பார்த்தீங்கன்னா என்னோட peers like who are similarly in the sport industry பார்த்தீங்கன்னா they couldn't sustain. இப்போ நாங்கள் வந்து we had to shut down a branch. But அந்த மாதிரி வந்து there are few businesses of friends of mine who have shut down completely. Correct. So அது விட்டுட்டு they've after COVID they went into a new business, started something from scratch ஆவும் இருந்திருக்கு. So correct. There are like I think we are fortunate that we've learned something new. We learned to overcome the problem and create something new irundhathu. So we are I think one among fortunate people nenikra after COVID. So true, because they say there is no use in arranging the chairs in a Titanic nu vaanga. Yes. So sinking Titanic la poitu chair arrange panni prayojana illa. So there were several businesses which were sinking, and there were several businesses wherein we have to let go of one hand to keep the business alive. Yes. To stop it from killing itself. Yes. And I'm glad that you took that hard decision that day. Adanala da ipo vandu we have 14 branches. Yeah, great. Thank you. Husband and wife life partners இருக்கிறதோட சேர்ந்து business partners இருக்கிறது ஈஸியா கஷ்டமா? அதே மாதிரி நீங்க எப்படி வந்து கௌசல்யாவும் கௌரிஷும் சேர்ந்து இதை வந்து மேனேஜ் பண்றீங்க? இன்னைக்கு வரைக்குமே ஐ திங்க் எல்லாருமே பார்க்கும்போது when I meet new people or என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போதுமே வந்து ஒரு காமன் கொஷின் வந்து 2 பேரும் எப்படி ஒரே பிஸ்னஸில் வீட்லேயும் பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயும் வந்து how do you keep up அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன் திங், இப்போ 2 பேருமே வந்து பிஸ்னஸை ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். we are into a same business, we are going to share the same offers அப்படின்னு முடிவு பண்ணும்போதே what we did is okay, let's write what is your strength and what is your weakness ன்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டோம். ஸோ what is my strength ன்னு சொல்லிட்டு I wrote down what all I can do and what all he can do. என்னோட வீக்னஸ் என்னன்னு 2 பேருமே எழுதிக்கிட்டோம். Then we started discussing with each other. Okay, என்னால்
இதெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் அந்த பிஸ்னஸில் பண்ண முடியும், இந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் வேணும். அண்ட் சிமிலர்லி he said. So we discussed and we segregated the department. இனிஷியலாக எடுக்கும்போதே வந்து ஐ எம் வெரி குட் அட் ஐம் எ பர்சன் ஹூ வெரி குட் அட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். ஆப்ரேஷன்ஸில் வந்து எனக்கு இதுதான் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ப்ராசஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்கிறது வந்து விச் வாஸ் மை ஸ்ட்ரென்த் டியூரிங் மை கார்ப்பரேட் ஜேர்னி ஆல்சோ. ஐ திங்க் ஒரு விஷயம் வந்து கார்ப்பரேட் லைஃப் வந்து எனக்கு அது ரொம்ப கற்றுக் கொடுத்தது. வென் ஐ வாஸ் 10+ years லைக் உங்களுக்கு மேனேஜர் ஸ்டார்டிங் ஒரு டெவலப்பராக ஜாயின் பண்ணி டில் யூ ஆர் அ மேனேஜர்னு வரும்போது ஐ வாஸ் ஆல்வேஸ் குட் வித் மை டீம். ஸோ நான் அந்த ஒர்க் பிளான் போடுறது, திஸ் இஸ் தி ப்ராசஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ, அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. ஸோ சேம் ஸ்ட்ரென்த் ஐ ஸ்டார்டட் அப்ளைங் ஹியர். ஸோ ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நான் பார்த்துட்டேன். ஹீ இஸ் வெரி குட் வித் மார்க்கெட்டிங் அண்ட் தி எக்ஸ்பான்ஷன் பார்ட். இன்னோவேஷன் வந்து சம்திங் மை பார்ட்னர் இஸ் வெரி குட் இட். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் பிரித்துப்போம். அண்ட் ஆல்சோ லைக் டிபெண்டன்சிஸ் 2 பேருமே பேசிப்போம். ஓகே, என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு தீஸ் ஆர் மை டிபெண்டன்சிஸ் வித் யூ. ஸோ ஐ நீட் திஸ் டிபெண்டன்சிஸ், அதோட டெட்லைன்ஸ் எனக்கு இதுக்குள்ளே இந்த டிபெண்டன்சிஸ் எனக்கு கிளியர் ஆனால் தான் ஐ வில் பி ஏபிள் டு டூ மை ஜாப்ங்கிறது வந்து எவ்ரி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் இவென்ச்சுவலி க்ரோ ஆகும்போது அஸ் ஐ செட் கோவிட்க்கு அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் மாடலே டிஃப்ரெண்ட்டாக ஆக ஆரம்பிக்கும் போது வந்து திரும்ப திரும்ப ரியலைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். லைக் பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சில விஷயங்களெல்லாம் பெட்டராக ஆரம்பித்தேன். ஐ செட் ஓகே ஐ வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் திஸ்ன்னு சொல்லிட்டு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்மூத்தாக போகணும். ஐ திங்க் நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஆஃபீஸில் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னாலே வந்து ஐடென்டிஃபைங் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். that we have done from the starting and we are keep doing it. திரும்ப திரும்ப ஒரு மீட்டிங்லேயுமே வந்து we also have a personal meeting with ourselves, like apart from the team meeting இல்லாமல் 2 ஃபவுண்டர்ஸ்மே வந்து we sit, we discuss what is our vision, இது பண்ணுறதுக்கு what better we can do. அந்த மாதிரி மீட்டிங்ஸில் வந்து திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ discuss more actually. நீங்கள் rather than you assume things and start doing it or overdoing it, each other workல வந்து போகாமல் stick to your roles and responsibilities. This is my department, I have to take care of it. If I need help, definitely I'll ask you only. So அந்த மாதிரி விஷயங்கள் வந்து we keep discussing it. ஸோ இது வந்து நான் இப்படி சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் வந்து we had our fights. இப்போ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஆர்குமெண்ட்ஸ் வரும். பிகாஸ் லைக் ஹீல் பி ஓகே வித் சம்திங், ஐ வுட் வாண்ட் தட் டு டூ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. கரெக்ட். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது, டிஸ்கஷன்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வாட் வி டூ இஸ் வி டோன்ட் கேரி தட் டு ஹோம். அது வந்து ஒரு விஷயம் இதாக இருந்தது. ஆர் ஜஸ்ட் லீவ் இட் அங்கே ஆசஸ், டோன்ட் கண்டினியூ அவர் ஆர்குமெண்ட்ஸ், ஜஸ்ட் ஹால்ட் இட் தேர், ரீதிங்க், டேக் டைம், ரீதிங்க் அண்ட் கம் டு அ காமன் பாயிண்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபியூ டைம்ஸ் லைக் வாட் எவர், ஈவன் தோ ஃபியூ திங்ஸ் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், பட் அவங்க எடுத்து இன்னும் பெட்டராக சொல்லும்போது அண்ட் அது இம்ப்ளிமெண்ட் ஒரு ட்ரையல் பண்ணும்போது இதோட ஒர்க். அண்ட் லைக்வைஸ் அது ஒர்க் ஆகாமையும் போடலாம், பட் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் டூ இட் ரைட் தி நெக்ஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் எடுத்து பண்ணுறது தான் இருக்கும். பட் எல்லாம் இருந்தது. பட் வி மேக் ஷுர் தட் அது வீட்டுக்கு கேரி ஓவர் பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அதை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ட்ராயிங் த லைன்னு சொல்லுவாங்க பிட்வீன் அவர் பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலின்னு போது, as you said, எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஆல் குட். பட் ஏதோ ஒரு let's say ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா we might carry that into our business. And our business தான் இங்கே சோறு போட்டுட்டு இருக்காங்க. So we cannot take chance there. அதே மாதிரி பிஸ்னஸில் ஏதோ ஒரு இது அப்படின்னா வந்து it is very difficult to leave that, அதாவது ஷூவை கழட்டுற மாதிரி அந்த இடத்துலையே வந்து you have to leave it and come inside the house ன்னு சொல்லுவாங்க. But practically speaking it is not easy for all. Yes. அதுக்கு ரொம்ப புரிதல் வேணும். அண்ட் ஆல்சோ இஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல், தேட்ஸ் ஃபைன். பட் திடீர்னு நம்ம எடுக்கிற டெசிஷன் தப்பாக போகும் பொழுது, ஆஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர், இஃப் இட்ஸ் அ ஃப்ரெண்ட் ஆர் சம்படி எல்ஸ், there won't be like finger pointing. சரி ஓகே ஏதோ தப்பாயிடுச்சு. பட் when it comes to a partner, our life partner, நான் சொன்னல நீ கேட்கல, that can affect also. So I think when you set your roles, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் லைக் நீங்கள் பண்ண 100% பை த புக் நம்மளால போக முடியாது. வி மேக் ஃபியூ எரர்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் இட். ஐ திங்க் எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே ஓகே 100% லைக் எல்லாமே கற்றுக்கிட்டோம், வி நோ எவ்ரி திங்னு ஐ திங்க் எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்லையுமே சொல்லவே முடியாது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரி திங்ஸ். ஓகே இது ஒரு ஆர்குமெண்ட்டாக வருது, ஓகே திஸ் ஹவு கேன் வி அவாய்ட் இட் இன் த ஃபியூச்சர். நெக்ஸ்ட் டிஸ்கஷன் வரும்போது ஹவு கேன் வி டாக் ஈவன் பெட்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். எனக்கு மெயின் விஷயம் அதுதான். லைக்
டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சுக்கணும் அண்ட் ரைட் தி டிபெண்டன்சிஸ் கரெக்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸோ அது வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது சில டாஸ்க் வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர்லி லைக் ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல் வுட் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். கரெக்ட். நீங்கள் ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு ஒர்க் டு மேக் தட் அஸ் அ சேல் ஆஸ் அ பிஸ்னஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியே தான் ஆகணும். ஸோ வாட் வி மேக் ஷூர் இஸ் வி மேக் அ ப்ராசஸ். ஓகே, யூ ஹாவ் டு டூ திஸ் ரிப்போர்ட்டிங் எவ்ரி டே. உங்களுக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங்லேருந்து எவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, வாட் இஸ் சேல் டன், அந்த மாதிரி வந்து வி ஹேவ் ஃபியூ ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் இன் பிளேஸ். ஸோ அது வந்து ரெகுலராக அந்த ஒர்க் பண்ண வந்து தென் யூ அவாய்ட் தி அன்வான்ட் டிஸ்கஷன்ஸ் ஆர் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும். அண்ட் வி ஆர் தரோலி என்ஜாயிங் தி ப்ராசஸ். ஐ திங்க் இதில் வந்து ஒன் ஆஃப் தி ரைட் டெசிஷன் தட் வி டிட். அண்ட் ஏன்னா 2 பேருமே வி ஹேட் அ பேஷன் டு கிரியேட் அ பிராண்ட் ஆஃப் அவர் ஓன். ஸோ அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் வி ஆர் தரோலி என்ஜாயிங் தி ப்ராசஸ் அண்ட் வி ஆர் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் வி ஆர் ஏபிள் டு டூ திஸ் அப்படிங்கிறது வந்து வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். கரெக்ட். தே சே இல்லையா, as a couple we should not compete with each other. Exactly. We have to complement each other. Yeah. If we can have that in our mind all the time, that நம்ம வந்து இங்கே காம்படிஷன்ல இல்லை with our partner, we are here to complement. True. Right. If there is a lack, okay, let me compliment that. If there is a lack with me, a weakness, then you compliment me. So that the equation வந்து கரெக்டாக போகும். Actually, rightly said. It's not a competition. It's just compliment that you share with each other. It keeps going. நினைக்கிறேன். இந்த 8.5 yearsல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மெமரபிள் ஸ்டோரி இருக்கா? இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு சொல்கிறத விட இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெமரி அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பர்சனல் டெஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இது முன்னாடி இந்த பாயிண்ட்டையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். when I started playing in Colosseum, ஆரம்பிக்கும் போதே வந்து ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற என்னோட நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி which I got from Colosseum. ஸோ அதில் வந்து ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா ஒரு ஸ்போர்ட் விளையாண்டு ஒரு டெய்லி விளையாடும் போது ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க வந்து தே ட்ரஸ்டட் அஸ் அண்ட் மொத்த ஃபேமிலியும் எங்ககிட்ட இருப்பாங்க. நவ் தே ஆர் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இன்னொன்று நான் வந்து என்னோடய கஸ்டமர் என்னோடய மெம்பர்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் சொல்லணும்னா தெர் ஆர் நிறையா இருக்குது. ஐ வில் ஸ்டார்ட் டெல்லிங் லைக் ஒரு ஃபியூ திங்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இப்போ வந்து கிட்ஸ் வந்து எங்ககிட்ட மேஜர் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ திஸ் இயர் அலோன் 700+ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி ஆர் டார்கெட்டிங் டுவர்ட்ஸ் 1000 இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டரில் 1000 கிட்ஸை ட்ரெயின் பண்ணுங்கிற விஷனோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஸோ வென் வி ஆர் ஸோ மச் கிட்ஸை இது பண்ணும்போது ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு புட் அ ரைட் சீட் டு தெம். நீங்கள் வந்து யூ கம் யூ யூ டீச் தெம் அ ஸ்போர்ட், ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறோம், ஈட்டிங் ஹேபிட்டை கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் அவங்க என்னென்னலாம் வந்து கற்றுக்க முடியும், என்னென்னலாம் எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுங்கிறது வந்து வி ஆல்வேஸ் பிலீவ் இன். ஸோ எவ்ரி சம்மர் கேம்ப் கிளாஸஸ் நடக்கும்போது வி கண்டக்ட் லாட் ஆஃப் வேல்யூ ஆட் செஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் செஷன் இருக்கும்போது வந்து லாஸ்ட் கேம்பில் பார்த்தீங்கன்னா வி டிட் அ போஸ்டர் கரெக்ஷன் ஒர்க் ஷாப். யோகாஸ் ஒன் ஸ்போர்ட் இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன்ஸ் யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஸோ யோகா கேன் பி ஃபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும். தென் வி இன்வைட்டட் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், ஏற்கனவே வந்து ஸ்போர்ட்ஸை கெரியராக எடுத்து இப்போ இருக்கிற ஃபேமஸ் பர்சனாலிட்டியை வந்து வி இன்வைட்டட் தெம் அண்ட் வி மேட் தெம் செமினார். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கிட்ஸ் வந்து தே சி ஓகே கிட் இது வந்து ஒரு கெரியராக நான் எடுத்துகிட்டு போக முடியுமா, அண்ட் ஐம் சீயிங் அன் எக்ஸாம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அண்ட் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணினாங்க. ஸோ இஃப் ஐ டூ திஸ் ஐ கேன் கோ தேர் அப்படிங்கிற என்டையர் ரோட் மேப்பும் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியாக ஷேர் பண்ணும்போது கிட்ஸ் கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்போவுமே நாங்கள் வி கீப் டூயிங் இட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இயர் கிட்ஸ் டேக்காக வந்து வி did a art competition. So the relationship between you and Colosseum, நீங்கள் வந்து கொலோசியம் கொலோசியமாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது வாட் இஸ் தி பெஸ்ட் மெமரி தட் யூ ஹேவ் வித் கொலோசியம் நடக்கும்போது நிஜமாக வி டென்ட் ஈவன் இமேஜின் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வந்தாங்க. லைக் ஃப்ரம் ஒரு எல்கேஜி யூகேஜி கிட், ஒரு 5 year old கிட் கூட அந்த ஆர்ட் காம்படிஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, ஹோல்டிங் அ ரேக்கெட், அ கோச் ஸ்டாண்டிங் வித் அ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட்லேருந்து லைக் இது வந்து ஒரு கிட்டும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா தே brought their art, we asked them to bring their art to the class next day, deadline கொடுத்துட்டு. To see the overwhelming response, like that was like
டூ குட். நான் என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், வாட் இஸ் தி கல்ச்சர், இந்த ஒரு கிட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்போர்ட்டை எப்படி கொண்டு வரணுங்கிறது வந்து பியூட்டிஃபுல்லி வி குடன்ட் ஈவன் இமேஜின். ஒரு கிட்டு விளையாண்டுன்னா ரைட் ஃப்ரம் தேர் யூனிஃபார்ம் ஜெர்சியிலிருந்து அந்த இருக்கிற லோகோலேருந்து ஹவ் யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங். இது என்னோட ஃபேவரட் யூனிஃபார்ம். ஐ லைக் மை கோச், ஐ லைக் டு கோ ப்ராக்டிஸ் இன் கொலோசியம், ஐ ஹாவ் திஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளோடு எழுதி பார்க்கும்போது வந்து அந்த கிட்ஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக அந்த கிட் வராங்களா அப்படிங்கிறது வந்து ஐ செட் ஓகே வி ஆர் கம்ப்ளீட் நவ். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ வித் கிட்ஸ் வி ஆர் டூயிங் இட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங். அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெஷல் கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் கிட்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த அகாடமி கூட்டு போனாலும் சரி, ஒரு எந்த இன்ஸ்டியூட் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கற்றுக் கொடுக்கணுன்னாலுமே மோஸ்ட் ஆஃப் தி அகாடமிஸில் எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் மேனேஜிங் தெம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய அக்ரெசிவாகவும் சம்டைம்ஸ் இருப்பாங்க, ஆர் டிலேஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் இருக்கும்போது எப்போவுமே ஒன் டியூட்டரிங் எடுத்துகிட்டு போவாங்க. பட் இன் கொலோசியம் வாட் வி டூ இஸ் அந்த மாதிரி கிட்ஸ் வராங்கன்னா டெஃபினெட்லி வில் டேக் அட்மிஷன் டு தெம். அதே மாதிரி ஒன் கிளாஸ் எப்போவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வில் புட் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் டு ஓவர்சீ தட் கிட், வில் மேக் தட் கிட் மிங்கிள் வித் ஆல் தி அதர் கிட்ஸ். ஸோ அவங்க அந்த நார்மல் தனியாக இல்லைன்னா எங்கே போனாலும் அவங்களுக்கு தனியாக இருப்பாங்க. இப்போ ஒரு பார்க் போய் விளையாடுறாங்கன்னா they'll be left alone, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே தனியாக இருக்கும்போது அவங்கள மாதிரி இருக்கிற கிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து they'll be able to, அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸோட ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அங்கே they'll start making friends. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வேர்ல்டே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. வாட் we try to do is இன்னொரு ஸ்டாஃப் போட்டுட்டு we'll make sure they're mingling with the kids. அவங்க ஸ்போர்ட்டை கற்றுக்க வேண்டாம், எதுவுமே கற்றுக்க வேண்டாம், பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் அது இருக்காது, ஜஸ்ட் வரணும் அப்படிங்கும்போது. ஸோ வாட் அவங்க மென்டலி ஆக்டிவாக என்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 கிட்ஸ் வந்து பாஸ்ட் 4-5 இயர்ஸாக வந்து எங்களோட அகாடமிஸில் இருக்காங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட் பார்க்கும்போதும் வந்து எல்லா டோர்னமெண்ட்ஸையும் வந்து வி கீப் இன்டர்னல் டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி வேல்யூ ஆட் செஷனாக இருக்கட்டும், ஒரு இன்டர்னல் டோர்னமெண்ட்ஸ் வச்சு அந்த கிட்டை மோட்டிவேட் பண்ணுறக்கா இருக்கட்டும், ஒரு டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட வின்னிங் அண்ட் லூசிங்கை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வி கீப் த கிட்ஸ் ஆக்டிவ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுங்கிறதுல வந்து வி கீப் டூயிங் இட் பை இயர்லி. ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி கிட்ஸ் வந்து ஒரு சின்ன ட்ராஃபி தான், நீங்கள் எதுவுமே இல்லை, தட்ஸ் ஆல் ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் தட் வீல் ஹேவ். ஒரு சின்ன ட்ராஃபி கையில் கொடுத்துட்டா போதும், லெட்ஸ் லைக் என்டையர் வேர்ல்டும் அவங்க கையில் வந்து தே ஹவ் அக்கம்ப்ளிஷ்டு சம்திங்குங்கிற ப்ரவுட் ஃபேஸை பார்க்கும்போது வந்து there's nothing like it. ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாள் கிளாஸுக்கு வரும்போது 1 hour கிளாஸுக்கு தான் வருவாங்க. பட் தே ரெஃப்யூஸ் டு கோ ஆஃப்டர் 1 hour. ஸோ 2 hours இருப்பாங்க அங்கே ஃபெசிலிட்டியில். ஸோ மற்ற அடுத்த பேட்ச் கூடயும் விளையாட வைப்போம். ஸோ ஒரு நாளும் போகும்போது ஹாப்பியாக போவாங்க. அந்த மாதிரி கிட்ஸோட பேரண்ட்ஸ்ல முகத்தில் அவங்கள காட்டுற சென்ஸ் ஆஃப் ஒரு தேங்க்யூ நோட் ஆர் ஹாப்பி அவங்கள பண்ணும்போது பார்க்குறீங்கன்னா ஒரு பேரண்ட்டும் அந்த மாதிரி எவ்ரிடே ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ, இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லை வர வேண்டான்னு சொன்னாலும் ஹீஸ் நாட் பி அட் ஹோம், ஐ வாண்ட் டு கோ டு கொலோசியம்னு சொல்லிட்டு ஹீஸ் கம்மிங். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது வந்து வி ஹாவ் டு டூ மோருங்கிற புஷ் வந்து எங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாட் இஸ் த அல்டிமேட் விஷன் ஆஃப் த கொலோசியம் ஸ்போர்ட்ஸ்? இது வந்து எதை நோக்கி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க? டவுன் த லைன் 5 yearsல நம்ம திரும்பி பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ நிறைய அகாடமிஸ் இருக்கும்போது ஏன் கொலோசியம்? ஸோ இந்த கொஷன் வந்து வி கீப் ஆஸ்கிங் அவர் செல்ஃப். ஸோ எதுக்காக நம்மக்கிட்ட வரணும்? நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் தி யூனிக் திங் தட் வி டூ ஹியர், கஸ்டமர் வுட் லவ் இட்டுங்கிறது வந்து எவ்ரி டைம் வி யூஸ் டு பிரெயின் ஸ்டார்ம் திங்ஸ். ஸோ அதில் பண்ணது தான் வந்து ஒரு இவாலுவேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இப்போ கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா when a kid is in 1 grade வந்து they have a syllabus to follow. இப்போ 4th gradeல இருக்காங்கன்னா they have a syllabus to follow. ஒரு எக்ஸாம்ஸ் வரும், you see their performance, how they are doing. அதுலேருந்து நெக்ஸ்ட் சிலபஸ் படிக்கும்போது இதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு ஒரு ரேங்கிங் மெத்தட் வந்து பண்ணுறாங்க. பட் whereas in ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை கன்சிடர் பண்ணிட்டீங்க, நார்மல் அகாடமிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயர் ஆன் இயர் ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து ஃபீஸை பே பண்ணுறீங்க, யூஆர் ஏபிள் டு அஃபோர்ட் திங்ஸ். கிட்டை வந்து நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்புறீங்க. பட் அந்த கிட் வந்து என்ன அந்த கிளாஸில் என்ன கற்றுக்குறான், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான், ஒரு 1 year 2 year வந்து ஒரு அகாடமிக்கு கோச்சிங் போயிட்டுருக்கான், அவன் என்ன லெவலில் இருக்கான், ஏதாவது வெளியே டோர்னமெண்ட் போனானா, வின் பண்ணுறானா, இல்லை அவனுக்கு இந்த ஸ்போர்ட் வருமா வராதா அப்படின்னு பேரண்ட்டுக்கு ஒரு பசில்டாக இருக்கும். ஸ்கூலாக இருந்ததுன்னா யூ கெட் அ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஹவு தேர் பெர்ஃபார்மிங். ஸோ இந்த கேப் வந்து வி ஐடென்டிஃபைட் வென் வி ஸ்டார்டட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் கிட்ஸ் கோச்சிங். ஸோ அந்த டைமில் கொண்டு வந்தது தான் ஒரு இவாலுவேஷன் ரிப்போர்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 year கிட்டை வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க.
ஹீல் பி அ பிகினர் டு எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர். இப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்க வரான், ஹீஸ் அ வெரி பியோர் பிகினராக இருப்பான். ஒரு 10 இயரில் ஒரு கிட் வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ சிமிலர்லி 10 இயர் கிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் இன்ட்ரடியூஸ் டு எனி ஸ்போர்ட் ஆஸ் சச். 10 இயரில் தான் ஒரு அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறான்னா 5 இயர் ஓல்டுக்கு என்ன டெக்னிக் சொல்லி தரணுமோ சேம் இதே தான் வந்து அதே லெசனை தான் வந்து யூ ஹாவ் டு டீச் அ 10 இயர் ஓல்டு ஆல்சோ. பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 5 இயர் ஓல்டுக்கு யூ ஹாவ் டு டெல் இட் ரிப்பீட்டட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கெட்டோ ஒரு பேட்டோ ஹோல்ட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு டெல் இட் அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் 20 டைம்ஸ். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மேக்கிங் கரெக்ஷன்ஸ். பட் அதே டீச்சிங் மெத்தட்லி ஃபார் அ 10 இயர் ஓல்டு பிகினர் கிட்டுக்கு வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்னீங்கன்னா 2-3 டைம்ஸில் இது தெரிஞ்சுப்பான். ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தோம், வி அண்டர்ஸ்டுட் ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹவு வெல் கேன் வி ட்ரெயின் தீஸ் கிட்ஸுங்கிறது வந்து வி வாண்ட் டு அட்ரஸ் திஸ். ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா வி ஸ்டார்டட் செக்ரிகேட்டிங் கிட்ஸ் ஆன் தியர் ஏஜ் கேட்டகரி. நான் சொன்ன மாதிரி 5 இயர்லேயும் ஒரு பிகினராக இருக்கலாம், 10 இயரில் ஒரு பிகினராக இருக்கலாம், 13 இயரில் ஒரு பிகினராக வந்து ஜாயின் பண்ணலாம். பட் டீச்சிங் மெத்தடாலஜி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஏஜ் வைஸ்க்கு. ஸோ வி ஸ்டார்டட் செக்ரிகேட்டிங் கிட்ஸ் ஆன் பேட்ச் வைஸ். மீனிங் ஒரு சப் பிகினர் கிட், ஒரு பிகினர் கிட், ஒரு இன்டர்மீடியட் கிட், ஒரு அட்வான்ஸ் லெவல் பிளேயர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் செக்ரிகேட்டிங் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த லெவலில் சப் பிகினராக இருந்ததுன்னா இதெல்லாம் தான் லெசன் பிளான். ஒரு 5 இயர் டு 7 இயர் ஓல்டு கிட், ஒரு 4 இயர் டு 7 இயர் ஓல்டு கிட் ஒரு வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா தட் கிட் வுட் பி இன் அ சப் பிகினர் கேட்டகரி. அதனால் அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் விட்டுருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸில். ஸோ வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் லெசன் பிளான் ஃபார் இட். ஓகே, நீங்கள் சப் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லெசன்ஸ், திஸ் ஆர் தி லெசன்ஸ் ஃபார் யூ. ஸோ ஒரு டேர்ம் அதை ஃபுல்லாக கற்றுக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மந்த்ஸுக்கு தட் லெசன் வுட் பி டாட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வி வுட் டூ அன் இவாலுவேஷன். அன்றைக்கி வந்து ஒரு இவாலுவேஷன் டே மாதிரி இருக்கும். கிட் வுட் எக்ஸிபிட். இப்போ இந்த ஒரு கமாண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க கோச்சஸ். யூ ஹாவ் டு எக்ஸிபிட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். சிமிலர்லி ஒரு எக்ஸாம் மாதிரி பட் ஒரு இவாலுவேஷன் டே மாதிரி இருக்கும். அதில் த கோச் வுட் ஸ்டார்ட் மார்க்கிங் ஹவு த கிட் இஸ் பர்ஃபார்மிங். இந்த டெக்னிக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான், இந்த டெக்னிக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தே வுட் மார்க் இட். அண்ட் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸோட பிளானே வி வுட் ரியலைன் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிசல்ட்ஸ். ஓகே, த கிட் இஸ் வெரி ஸ்ட்ராங் வித் திஸ், தீஸ் ஆர் தி ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் வி வுட் ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தி நெக்ஸ்ட் டேர்ம் திங்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது. தென் வி வர் ஏபிள் டு ஐடென்டிஃபை நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு கிட் பேசிக்கே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா யூ கான் மூவ் தெம் டு அ நெக்ஸ்ட் லெவல். இப்போ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா வி மூவ் தெம் டு அ நெக்ஸ்ட் லெவல். இல்லை இன்னொன்று பாயிண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் வி கீப் தெம் இந்த சேம் லெவல். எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ வி ஸ்டார்டட் டீச்சிங் தெம். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் லேர்னிங்காக இருக்கும்போது கிட்ஸ் வேர் வெரி இன்ட்ரெஸ்டட். ஓகே, நான் 3 மந்த்ஸ் இந்த லெசன் எல்லாத்தையும் நான் முடிச்சாதான் ஐ வில் பி ஏபிள் டு டூ இட் இன் அ இவாலுவேஷன் அண்ட் ஐ ஹாவ் டு மூவ் டு அ நெக்ஸ்ட் லெவல். ஆல்வேஸ் கிட்ஸோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்சோட அண்ணா, அந்த அண்ணா சூப்பராக விளையாடுறாங்க, அந்த அண்ணா டோர்னமெண்ட் போகிறாங்க, ஐ ஹாவ் டு கெட் அ கப், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடியும் வச்சு யூ ஹவ் கிளியர் திஸ் லெவல்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் பண்ணும்போது கிட்டுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கிளாஸுக்கு வரணும்னு புஷ்ஷே பண்ண தேவை கிடையாது, ஒரு ஸ்போர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு புஷ்ஷே பண்ணக்கூடாது. திஸ் வாஸ் த மெயின் திங். இப்போ நாங்கள் 700 கிட்ஸ் அண்ட் வி ஆர் டார்கெட்டிங் டுவர்ட்ஸ் 100 கிட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் குவார்ட்டருங்கும் போது வந்து திஸ் வாஸ் அ மெயின் சக்ஸஸ். எங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேர் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிறது வந்து ஒன்று கிளியராக தெரிய ஆரம்பிச்சது. ரெண்டாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேல்யூ ஆட் செஷன்ஸ். நிறைய வேல்யூ ஆட் செஷன்ஸ் கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்போர்ட் நீங்கள் எப்படி உங்களோட டயட்டை பேலன்ஸ் பண்ணிக்கணும், உங்களோட போஸ்டர் எப்படி பெட்டராக இருக்க ஆரம்பிக்கணும், உங்கள் ருட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணணும், அண்ட் when you have to be a successful person in life, not a sports person but generally a person in life, what are the habits to followங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து we used to have value add sessions during summer camp. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது our aim is நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. Take one learning from that session and start practicing it is what we always tell the kid. இது வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் you don't enroll for this thing but this are some value add service we do to our kid. So this is something unique which Colosseum does when you are a member with Colosseum. Yes. And இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு பார்க்கணுன்னா, இப்போது நீங்கள் எவ்வளோ கிட்ஸ் ட்ரெயின் ஆகுறாங்க, இப்போ ஒரு 700 கிட்ஸ் உங்கள் எல்லா பிரான்ச்லேயும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்கன்னா நாட் ஆல் 700 would be a champion. எல்லாருமே அவுட் சைட் டோர்னமெண்ட்ஸ் போக மாட்டாங்க, லிஸ்டிங் டோர்னமெண்ட்ஸ்க்கு போக மாட்டாங்க. பிகாஸ் நிறைய 70% வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக வருவாங்க. பட் வாட் வி ட்ரை டு டீச் தெம் இஸ் give them the experience of a tournament. So internal tournaments ன்னு சொல்லிட்டு we used to conduct in each of our academies. So ஒரு அகாடமியில் இப்போ இந்த பிரான்ச்சில் எடுத்துகிட்டு we used to conduct an internal tournament yearly twice conduct பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டைமே ஹாப்பியாக இருக்கும். டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கிட்ஸ் would be waiting எப்போ நம்ம டோர்னமெண்ட் வரும். they start practicing. ஸோ வெளியே அவுட் சைட் ப்ரொஃபஷனல் டோர்னமெண்ட்ஸ் எப்படி நடக்குமோ we give the same look and feel of the tournament here.
ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் பெட்டராக கிளாஸில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பட் வென் யூ ஹேவ் அன் ஆடியன்ஸ் அரவுண்ட் யூ தேர் சிட்டிங் அண்ட் வாட்சிங், நீங்கள் உன்னால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஸ்டேஜ் ஃபியர் நிறைய கிட்ஸ்க்கு இருக்கும். ஸோ தே ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் தட். ஸோ அண்ட் வின்னிங் அண்ட் லூசிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணவங்க வென் தேர் ஓவர் கான்ஃபிடென்ட், நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் இன்னொருத்தவங்க வின் பண்ணுறாங்க, somebody is working hard to be in that place அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து we teach them. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் வந்து பண்ண வந்து தே இன் லைஃப் வந்து ஒரு ஃபெயிலியரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு சக்ஸஸையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கிடைச்ச சக்ஸஸை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து we teach our kids. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி திங்ஸ் வேர் மற்ற அகாடமியில் இல்லாதது கொலோசியமில் இருக்கிறதுங்கிறது வந்து ஃபியூ ஆஃப் தி திங்ஸ். தட்ஸ் அமேசிங். ஏன்னா நம்மளோட ஊர்லேருந்து நம்ம வந்து பேன் இண்டியா இந்த ஒரு ஹை குவாலிட்டியான ஆக்சசிபிளாக ஸ்போர்ட்ஸை எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த விஷனோட பேன் இண்டியா போகிறதுங்கிறது வந்து ரொம்ப சூப்பர். அண்ட் ஆர் பெஸ்ட் விஷஸ் டு தேட். டவுன் த லைன் 5-10 இயர்ஸில் வந்து இட் இஸ் நேஷ்னலி ஈவன் இன்டர்நேஷ்னல் நம்ம வந்து போகணும் த கொலோசியம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து வி விஷ் யூ ஹியர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் ஷேரிங் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், Kousalya. Looking forward. Thank you. Congratulations again. Thank you, Sankari. Thank you for inviting me to speech here. Thank you for inviting me to the podcast here. So I had a lovely time with you. So ஒரு questions நீங்க கேட்க போகும்போது வந்து I think this 45 minutes or 1 hour of the session வந்து I relived my entire journey. I think இப்போ போயிட்டு after discussing or open talk ஒரு memory laneல போயிட்டு வரும்போது there are so many things இப்போ பேசும்போது தான் வந்து I'm getting a lot of new ideas now. So இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து you have given a positive boost today. So thank you so much for that.